கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலே உங்கள் ஜீவன் எப்படிப்பட்டது என்ற வார்த்தையின் அடிப்படையில் நாம் இந்த உலகத்திலே வாழும் பொழுது, ஒரு பிள்ளையாய் பிறந்த பொழுது கர்த்தர் நமக்கு தந்த ஜீவன், அந்த ஜீவன் எப்படிப்பட்டது, அதற்கு என்னெல்லாம் இருக்கிறது என்பதை குறித்து நாம் கவனிக்க போகிறோம். யாக்கோபின் நிருபம் 4வது அதிகாரம் 14ஆம் வசனம் சொல்லுகிறது, நாளைக்கு நடப்பது உங்களுக்கு தெரியாதே, உங்கள் ஜீவன் எப்படிப்பட்டது, உங்கள் ஜீவன் எப்படிப்பட்டது. கொஞ்ச காலம் தோன்றி பின்பு தோன்றாமற் போகிற புகையை போல் இருக்கிறதே. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். நம்முடைய ஜீவனை குறித்து 3 காரியமாக நான் சொல்ல விரும்புகிறேன். இன்றைக்கு நமது ஜீவன், நமது வாழ்வு அது எப்படி இருக்கிறது, எப்படிப்பட்டதாக இருக்கிறது. ஸ்தோத்திரம். குற்றுயிராக்கப்பட்ட ஒரு ஜீவனோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா, அல்லது பரிபூரணப்பட்ட ஒரு ஜீவனோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? இதுதான் முதல் விஷயம். அன்பானவர்களே, நம்முடைய ஜீவன் என்று சொல்லும் பொழுது மூச்சு காற்று மட்டுமல்ல, நம்முடைய முழு வாழ்க்கையை அது குறிக்கிறது. ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. அந்த ஜீவன் ஒரு விதத்தில் குற்றுயிராக்கப்பட்டது போல இருக்கிறதா, அல்லது பரிபூரணம் அடைந்து நிற்கிறதா என்பதை முதலாவது கவனிப்போம். லூக்கா 10ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்திலே சமாரியனை பற்றி ஆண்டவர் ஒரு உவமை சொன்ன பொழுது, இயேசு பிரதியுத்தரமாக, ஒரு மனுஷன் எருசலேமிலிருந்து எரிகோவுக்கு போகையில் கள்ளர் கையில் அகப்பட்டான். அவர்கள் அவன் வஸ்திரங்களை உரிந்து கொண்டு அவனை காயப்படுத்தி குற்றுயிராக விட்டு போனார்கள். இந்த மனுஷன் நல்ல பிரயாணம் புறப்பட்டவன், பாதி பிரயாணத்திலே கள்ளர் கையில் அகப்பட்டதனாலே அவனுடைய ஜீவன் இப்பொழுது குற்றுயிராக்கப்பட்டதாய் இருக்கிறது. அரை குறை உயிராக அவனுடைய ஜீவன் காணப்படுகிறது. இப்படி வாழ்வா சாவா, இனி பிழைக்க முடியுமா என்கிற நிலையில் அவன் இருந்த பொழுதுதான் ஒரு சமாரியன் அவ்வழி வந்தான். அந்த சமாரியன் 33ஆம் வசனத்தில் பார்க்கிறோம். சமாரியன் ஒருவன் பிரயாணமாய் வருகையில் அவனை கண்டு, குற்றுயிராக கிடந்தவனை கண்டு மனதுருகி கிட்ட வந்து அவனுடைய காயங்களில் எண்ணெயும் திராட்சை ரசமும் வார்த்து காயங்களை கட்டி அவனை தன் சுய வாகனத்தின் மேல் ஏற்றி சத்திரத்துக்கு கொண்டு போய் அவனை பராமரித்தான். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். இவனை பைபிள்ல சொல்லாட்டாலும் நம்ம நல்ல சமாரியன் என்று சொல்லுவான். பைபிள்ல சமாரியன் தான் சொல்லி இருக்கு. ஆனா நம்ம அவனுக்கு ஒரு அடமொழி பெயர் கொடுத்துட்டோம். என்ன சமாரியன்? நல்ல சமாரியன். நல்ல காரியம் செஞ்சாமல்ல, நல்ல சமாரியன். இவனை பாருங்கள், அந்த குற்றுயிராய் கிடந்த மனிதனை சந்தித்தான், கிட்ட வந்தான். ஆசாரியனும் லேவியனும் அவசரமா ஒதுங்கி போயிட்டாங்க. ஆனா இவன் கிட்ட வந்தான். அந்த குற்றுயிராய் கிடந்தவனை பார்க்கும்பொழுது காயங்கள் இருந்தது. ஆகவே அவனுக்கு காயங்களிலே இவன் எண்ணெயும் திராட்சரசமும் வார்த்து காயங்களை கட்டினான். அல்லேலூயா. திராட்சரசம் அதை வார்த்தான். அவன் எதுக்காக அதை எடுத்துட்டு வந்தானோ தெரியல, எண்ணெய் எதுக்காக கொண்டு போனானோ தெரியல, ஒரு யாத்திரிகன். ஆனா இந்த மனுஷனுக்கு அது தேவை என்று கண்ட பொழுது அவன் சுயநலம் பாராமல் அதை வார்த்து அது காயங்களை கட்டினான். ஒரு ஃபர்ஸ்ட் எய்டு செய்தது போல அவன் செய்தான். செய்துவிட்டு தான் வந்த வாகனம், எந்த வாகனம் போடல, அந்த வாகனத்திலேயே இவனை ஏற்றி இவனை ஒரு சத்திரத்துக்கு கொண்டு போய், அந்த காலத்துல சத்திரம் தான் ஒரு ரெஸ்டிங் பிளேஸ். இந்த காலத்துல ஹோட்டல்னு தனியா இருக்கு, வியாதியஸ்தரை கொண்டு போய் சேர்க்கறதுக்கு ஹாஸ்பிட்டல்ஸ் தனியா இருக்கு. அன்னைக்கு எல்லாம் சத்திரம் தான். அப்ப அந்த சத்திரத்துல கொண்டு போய் ஒரு ஹாஸ்பிட்டல்னு வச்சுக்கிடுவோம். அங்க கொண்டு போய் அந்த ஆள்கிட்ட கொடுத்து இவன் பராமரிச்சான். அப்புறம் சொன்னா, நான் அவசரமா போக வேண்டியது இருக்கிறது, இவனை நல்லா பராமரிச்சுக்கிடுங்க, எவ்வளவு செலவானாலும் நான் தருவேன். அல்லேலூயா. இவ்வளவு ஒரு நல்ல சமாரியன். அதனாலே இந்த மனுஷன் குற்றுயிராய் கடந்தவன் நல்ல பூரண ஜீவன் அடைந்தான். அல்லேலூயா. திரும்பவும் எழுந்து நிற்கத்தக்கதாய், நடக்கத்தக்கதாய், தன் கடமைகளை எல்லாம் செய்யத்தக்கதாய், பிரயாணங்கள் போகத்தக்கதாய் ஒரு பரிபூர்ணமான சுகத்தை, பலனை அந்த மனிதன் பெற்றுக்கொண்டான். அவருடைய காயங்கள் ஆற்றப்பட்டது. அல்லேலூயா. இன்றைக்கு இது போல
சரீரத்தில் காயப்பட்டவர்களாய், சரீரத்தில் வியாதி பலவீனத்தினால் கட்டுண்டவர்களாய் யார் இருக்கிறீர்கள்? மிகுந்த பலவீனத்தோடு, எலும்புல பலன் இல்ல, இது நரம்பெல்லாம் பிடிச்சு இழுக்குது, தசையெல்லாம் எப்போ என்ன பண்ணுமோ தெரியல, ரொம்ப கஷ்டமா இருக்குது, அங்க பிரச்சனை, இங்க பிரச்சனை, ஹார்ட்ல பிரச்சனை, கிட்னில பிரச்சனை, லிவர்ல பிரச்சனை, இனி என்னெல்லாம் உண்டோ எல்லாம் பிரச்சனை. ஐயோ, மூளை ஒரு மாதிரி இருக்கு, காது கேட்க மாட்டேங்கி, கண்ணு சரியா காண மாட்டேங்கி, வாய் சரியா பேச முடியல, தழும்புது, எல்லாம் பிரச்சனை, எங்கெங்கயோ பிரச்சனை. குற்றுயிராக்கப்பட்ட சரீரங்களோடு இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிற சகோதரனே, சகோதரியே, இது எல்லாத்துக்கும் மெடிக்கல்ல போயிட்டே இருந்தா காலமெல்லாம் போயிட்டே இருக்கலாம். ஆனா ஒன்றை செய்யும் பொழுது அது மாற்றி இன்னொரு இடத்துல பிடிக்குது, அதுக்கு பிறகு ட்ரீட்மெண்ட் எடுக்கணும், அது பண்ணா இது பிடிக்குது. ஐயோ, என்ன கஷ்டம். ஒரு சகோதரன் சந்தித்தேன், அவருக்கு 2 ஆபரேஷன் நடந்தது கால் பலவீனத்துக்காக. இப்போ அது ரெண்டும், அதுல ஒண்ணு முடிஞ்சிருச்சு, ஒரு காலுக்கு சர்ஜரி முடிஞ்சு. இப்ப சொல்றார், ஐயா, ஏத்தன மருந்துக்கு ஒரு அளவே கிடையாது, இப்ப எனக்கு சரீர முழுசுமே கஷ்டம், ஒரு சரீரத்துல ஒரு அமைதல் கிடையாது, என்னென்னமோ பண்ணுது ஐயா, என்னென்னமோ பண்ணுது. இந்த ஏற்றப்பட்ட இந்த மருந்தினுடைய காட்டம், விஷம், இது மாறும்படி ஜெபம் பண்ணுங்க அப்படி சொல்றாரு. இதுதான் நிலைமைகள். இதே போல ஒவ்வொருவரும் ஒவ்வொரு குடும்பத்திலும் வீட்டிலும் எந்த நிலவரத்தில் இருக்கிறீர்கள், அல்லது நம்முடைய அன்புக்குரியவர்கள் இன்றைக்கு எப்படி இருக்கிறார்கள்? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒருத்தர் ஒரு நாள் சொன்னார், எனக்கு இந்த ஆஸ்பத்திரியில ஒரு ரூம் எங்க குடும்பத்துக்கு எப்பவும் ரெடியா இருக்கும், ஏன்னா எங்க குடும்பத்தில் ஏதாவது ஒண்ணு அங்க இருக்கும் அப்படின்னாரு. அது வியாதி மட்டுமல்ல, அது சாபம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்படி பல விஷயங்கள்ல ஒரு வியாதி அல்லது ஒரு பிசாசினுடைய கிரியையினால் சரீரத்தில் வருகிற பாதிப்பு அல்லது ஒரு சாபத்தினால் வந்த அந்த வேதனைகள் சரீரத்தில் பிரதிபலிக்கிறது. எந்த நிலையில் குற்றுயிராக்கப்பட்டவளா இருந்தாலும், என்னை தூரத்திலிருந்து கேட்டாலும், இந்த வளாகத்துக்குள்ள இருந்து கேட்டுக்கொண்டிருந்தாலும், நாம் ஆராதிக்கிற, நான் இங்கே பேசுகிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எல்லாருக்கும் சுகம் தர வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசு சுகம் தருகிறார். ஆமென். இயேசு சுகம் தரும் பொழுது அப்புறம் செக்கப்புக்கு போனா அங்க டாக்டர்ஸ் ஆச்சரியப்படுகிறார்கள். இது எப்படி மாறிச்சு, நீங்க உண்மையத்தான சொல்றீங்க, டெஸ்ட் எல்லாம் எப்படி இருக்கு அப்படி சொல்லுவார்கள். ஆனா இன்னும் சிலருக்கு பார்த்தா இவங்க நல்ல சோமாகி அங்க போவாங்க, திரும்ப டெஸ்ட் எடுத்து பார்த்தா உடனே போய் படுங்க, உடனே அட்மிட் ஆகுங்க, ஐயோ பயங்கரமான ரிப்போர்ட்டா இருக்குன்னு சொல்லுவார்கள். ஆனா இவர்கள் சொல்ல, எனக்கு ஒரு பிரச்சனை இல்லை, அப்படியும் சுகம் கொடுக்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா. அதெல்லாம் நமக்கு புரியாத விந்தையா இருக்கிறது. மெடிக்கல் சயின்ஸே ஆச்சரியப்படுது. ஒருத்தரை பற்றி ஒரு விஷயம் ஒருத்தர் சொன்னாரு, அவரு கேட்டாங்களா, நீர் எப்படி ஜீவனோட இருக்கிறீர், உங்க ரிப்போர்ட்டை பார்த்தா நீர் இதுக்கு முன்னாடி போயிருக்கணும், செத்துருக்கணுமே, நீர் எப்படி இருக்கிறீர்னு கேட்டாங்களாம். அப்ப அப்படிப்பட்ட ரிப்போர்ட்டும் வச்சுக்கிட்டோம் வாழ வைக்கிறவர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. அப்போஸ்தலன் பவுலுக்கு அவர் சொன்னார், இந்த வியாதியும் உன்னை விட்டு மாறாது, இதுக்கு அறிகுறியும் உன்னை விட்டு மாறாது, அதுவும் சரீரத்துல ஒரு முள்ள போல இருக்கும், ஆனா உன்னை அது கொல்லாது. ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். இது மாதிரி சிலருக்கு செய்யறார். அங்க ரிப்போர்ட்டை பார்த்தா வியாதி இருக்கு, அது முள்ளுதான், முள் அங்கத்தான் இருக்கு. எத்தனை செகண்ட் ஒப்பீனியன், தேர்ட் ஒப்பீனியன் போனாலும் எல்லாமே சொல்லுவார்கள், கவனமா இருங்க, படுத்தே கிடங்க, எழும்பிடாதீங்க, அப்படி சொல்லக்கூடிய அளவுல தான் ரிப்போர்ட் இருக்கும். ஆனா இவர் முன்ன இருந்தது இவருக்கு தெரியும், சரீரத்துல இப்ப இருக்கிற நிலைமை தெரியும். முந்தி குற்றுயிரா கிடந்தேன், இப்ப பரிபூர்ணமா இருக்கிறேன். அல்லேலூயா. இயேசு கிரியை செய்யும் பொழுது நிச்சயம் அங்கே ஒரு அற்புதம் நடக்கும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆகவே என்னை கேட்கிற சகோதரா, சகோதரி, இன்றைக்கு நீ வாழ்க்கையில சரீரத்தில் குற்றுயிராக்கப்பட்டு பல நோய்கள், பலவீனங்கள், சரீரத்தின் சில உறுப்புகளில் குறைபாடுகள் என்று வேதனையோடு இருந்தா அதை பெருசுபடுத்தி சொல்லிட்டு தெரியாத, கர்த்தரிடத்துல அதிகமாக சொல்லு. அல்லேலூயா. இயேசுவை நோக்கி கூப்பிடுங்கள். நல்ல உண்மையா ஜெபிக்கிற பிள்ளைகிட்ட சொல்லி ஜெபிக்க கேட்டுக்கொள்ளுங்கள். ஜெபத்தை ஒரு ஊக்கப்படுத்தும் பொழுது, ஒரு மனமாய் ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. எனவே குற்றுயிராக்கப்பட்டவர்கள், இன்றைக்கு உங்கள் ஜீவன் எப்படிப்பட்டதா இருக்கிறது? தாங்க முடியல, பணி செய்ய முடியல, கடமை செய்ய முடியல, பிள்ளைய வளர்க்க முடியல,
சர்ச்சில் வந்தா உட்கார முடியல, ஒரே தூக்கமா வருது, கண்ணை கறக்குது, முட்டங்கால் போட முடியாது, சம்பளங்கால் போட முடியாது. நிக்க வச்சுட்டாருன்னா சிலர் ஆராதனையில் அப்படியே அரை மணிக்கூர் நிக்க வச்சு விட்டுருவார்கள், நிக்க முடியாது. இப்படி எல்லாம் இருக்கிற நீங்கள் இன்றைக்கு குற்றுயிராக்கப்பட்ட மனிதனை போல் இருக்கிறீர்கள். உங்களை தேடி நல்ல சமாரியன் வந்திருக்கிறார். அவர்தான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா, 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 ஸ்தோத்திரம். அதே மாதிரி மனசுல காயப்பட்டு மனசுல தளர்ந்து அப்படி குற்றுயிராக்கப்பட்ட அநேகர் உண்டு. சரீரத்தின் வேதனையை பார்க்கிலும் உள்ளத்தின் வேதனை மகா கொடியது. அது உள்ள இருந்து ரொம்ப தீமைகளை செய்கிறது. ஒரு சந்தோஷம் இல்லை, ஒரு சமாதானம் இல்லை, மன தெளிவும் சிலருக்கு போயிருச்சு. ஏன்னா அவ்வளவு கவலை, அவ்வளவு துக்கம், அவ்வளவு பாரம். துரோகம் செய்தவர்களால், ஏமாற்றினவர்களால், வம்பு கிழுத்து பிரச்சனையில நம்மளை மாட்டி விட்டவர்களால், நம்மளை பற்றி பரிகசித்து கொண்டிருக்கிறவர்களால், இப்படி பல்வேறு விதமான மக்கள் செய்கின்ற காரியங்கள், வாயின் வார்த்தை, அவருடைய கையின் கிரியை, அவருடைய கடிதங்கள், அவருடைய இந்த வாட்ஸ்அப் போன்ற சோசியல் மீடியா போஸ்டுகள் எல்லாம் போட்டு எடுத்து சிலரை காயத்தின் மேல் காயப்படுத்தி வைத்திருக்கிறார்கள். கள்ளர் கையில் அகப்பட்டு குற்றுயிராக்கப்பட்ட அந்த மனிதனை போல இன்றைக்கு இந்த மாதிரி காயப்பட்டு வேதனைப்பட்டு பேரக்கெடுத்து அவதூறு பண்ணி வெளியே போய் முகத்தை காட்டக்கூட பயப்படுகிற அளவிலே யார் யாரெல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். ஒருவேளை இந்த கூட்டத்தில் கூட நீங்க வந்திருக்க மாட்டீங்க. ஆனா ஏதோ தற்செயலாய் இந்த வீடியோவை பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கலாம். அன்பர்களே, உங்களை இயேசு நேசிக்கிறார். அல்லேலூயா. நீங்கள் ஆசாரியர்கள் கிட்ட போனாலும் அவங்க விட்டு விலகி போயிடுவாங்க. லேவியனும் உங்களுக்கு உதவி செய்ய மாட்டான். அவங்க நினைப்பான், இந்த ஆளுக்கு போய் உதவி செய்ய நம்ம பேர் கட்டக்கூடாது என்றும் சிலர் பக்கமாய் விலகி போவார்கள். அதெல்லாம் போட்டோம். ஆனா இயேசு கிறிஸ்துவை நீ நோக்கி பார்த்தால் அவர் பக்கமாய் விலகி போக மாட்டார். உன் கிட்ட வருகிற சமாரியன் அவர். அல்லேலூயா. அநேக மக்கள் உங்க கையிலிருந்து நீங்க நல்லா இருந்த காலத்துல, நல்ல பொருளாதாரத்துல ஆசீர்வாதமா இருந்த காலத்துல, பதவி வைத்திருந்த காலத்துல, பணம் ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு இருந்த காலத்துல வந்து வந்து மாமா மச்சான் அவரே இவரேன்னு உறவு மேல உறவு சொல்லி உங்களுக்கே குழம்பும். இவர் என்ன உறவு சொல்றாரு, எப்படி நமக்கு அது உறவுனே குழம்பும். அப்படியெல்லாம் உறவுகளை உருவாக்கி உங்கள்கிட்ட பேசி ஐக்கியமா இருப்பார்கள். அந்த ஆள்ல ஒண்ணுமே யோபுவை போல கொஞ்ச நாள் கர்த்தர் உங்களை வச்சாருன்னா அந்த ஆட்கள் ஒன்றும் பக்கத்திலே வரமாட்டார்கள். எல்லாம் பக்கமாய் விலகி போவாங்க, பக்கமாய் விலகி போவாங்க. உங்களுக்கு ஆச்சரியமா இருக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு ஃபோன் கூட பண்ண மாட்டாங்க, நீங்க ஃபோன் பண்ணாலும் எடுக்க மாட்டாங்க. அதான் விலகி போகிறது, பக்கமாய் விலகி போறது. இது எல்லாவற்றின் நடுவில் வேதனை அனுபவித்துக் கொண்டிருக்கிற நீங்கள் இன்றைக்கு உறுதியாய் இந்த நல்ல சமாரியன் உங்களுக்கு கிட்ட வந்திருக்கிறார். அல்லேலூயா. நீங்கள் கூப்பிடாமலே கிட்ட வருகிறவர். அவரை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள், அவரோடு பேச தொடங்குங்கள். உங்க பிரச்சனை எல்லாம் அவர்கிட்ட சொல்ல ஆரம்பிங்க. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து கண்டிப்பாய் உங்களுடைய சரீரத்தின் காயங்களையும் ஆற்றுவார், மனதின் காயங்களையும் ஆற்றுவார். ஆவியிலையும் ஏதாவது டிஸ்டர்பன்ஸ் இருந்தா அதையும் அவர் சரி செய்வார். ஹல்லேலூயா. நல்ல சமாரியன் இயேசு என்னை தேடி வந்தாரே. நல்ல சமாரியன் இயேசு என்னை தேடி வந்தாரே. காயம் கட்டினாரே, தோள் மேல் சுமந்தாரே. ஆமென். காயம் கட்டினாரே, தோள் மேல் சுமந்தாரே. நல்ல சமாரியன் இயேசு. நல்ல கைகளை தட்டி விசுவாசத்தோடு அந்த ஓமையை நான் பாடல. என்ன தேடி வந்தார், என்ன தேடி வந்திருக்கிறார், அதை நான் பாடுகிறேன். ஓ ஹல்லேலூயா. இயேசு என்னை தேடி வந்தாரே. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அன்பானவர்களே, பாட்டு பாடும்போது மியூசிக் சத்தத்தை கொஞ்சம் கம்மியா வைக்கணும், வார்த்தை வெளியே வர வேண்டும். அல்லேலூயா. சரி, பாருங்கள், இன்றைக்கு அந்த நல்ல சமாரியன் இயேசு நமக்கு காயங்களை கட்டுகிறார், ஒரு பரிபூரண ஜீவனை நமக்கு தருகிறார். இரண்டாவதாக ஒரு கேள்வி உங்க முன்னால வைக்கப்படுகிறது என்னவென்றால், உங்கள் ஜீவன் எப்படிப்பட்டது? பழைய
தோல்வியின் ஜீவியமாய் இருக்கிறதா, புதிய ஜெயத்தின் ஜீவியமாய் இருக்கிறதா? குற்றுயிரான ஜீவனா இருக்குதா, பரிபூர்ணப்பட்டதா இருக்குதா? இரண்டாவது என்னது? பழைய தோல்வியின் ஜீவியமாய் இருக்கிறதா, ஜீவனா இருக்குதா, இல்ல புதிய வெற்றியின் ஜீவனா இருக்குதா? அல்லேலூயா. பல வாழ்க்கைகளில் ரொம்ப தோல்வி. இத்தனை வயசாச்சு, வாழ்க்கையை திரும்பி பார்க்கும்போது சங்கடப்படக்கூடிய பல காரியங்கள் இருக்கின்றன, தோல்விகள், அதனால் வந்த துக்கங்கள், மனவேதனைகள் ஜாஸ்தி. அப்படி இருக்கிறது. யோபின் புத்தகம் 39ஆம் அதிகாரத்திலே 13 தொடங்கி 18 வரைக்கும் நீங்க படிக்கும் பொழுது அங்கே தீக்குருவியை பற்றி சொல்லியிருக்கு. தீக்குருவிகள் தங்கள் செட்டைகளை அசைவாட்டி ஓடுகிற ஓட்டம், நாரை தன் செட்டைகளாலும் இறகுகளாலும் பறக்கிறதுக்கு சமானம் அல்லவோ? தீக்குருவி நாரை எப்படி வானத்துல பறக்குதோ அந்த அளவுக்கு தீக்குருவி எங்க பறக்குது? தரையில. அவ்வளவு அது ஒரு பெரிய ராயலா, பெரிய கம்பீரமா அப்படி பறக்குது. அதுக்கு ஓட்டம் அப்படி இருக்கும். ஆனா கீழே வசனத்துல சொல்லி இருக்கு, அது எப்படிப்பட்டது தெரியுமா? முட்டையை போட்டு, தரையில முட்டையை போட்டுட்டு மணல்ல அதை அனல் உரைக்க வச்சுட்டு என்ன செய்திரும்? போயிடும். போட்ட முட்டையை அடகாக்காது, மணலுக்குள்ள வச்சுட்டு போயிடும். நான் இப்படி போனா ஏதாவது மிருகம் வந்து மிதிச்சு முட்டையை உடைச்சு போடுமே, குஞ்சு வராது, என் சந்ததி எழும்பாது, அதெல்லாம் பற்றி அதுக்கு யோசனையே கிடையாது. பயங்கரமா செட்டையை விரிச்சு ஓடுற ஓட்டம் தான் ஓட தெரியுமே தவிர தான் போட்ட முட்டையை தானே என்ன செய்ய தெரியாது, பாதுகாக்க தெரியாத இந்த பெரிய தீக்குருவி. அது பற்றி சொல்லி இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. கோழியை பாருங்க, முட்டையை போட்டுச்சுன்னா அப்புறம் அது பேணுது, அதுவே உட்கார்ந்து அடகாத்து குஞ்சு பொறிக்க வைக்குது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப பாருங்க, அந்த மமால்ஸ் என்று சொல்லுகிற மிருக இனங்கள், மனுஷனும் அதை சேர்ந்தவன் தான், அது வந்து முட்டை போடாது, குட்டி போடும். அதெல்லாம் தன் முட்டை கருவுற்ற பொழுது தனக்குள்ளேயே வச்சு அதை உருவாக்கி கரெக்டா டெலிவரி பண்ணுது. அப்படி ஒரு சிஸ்டம் இருக்குது. சிலதுக்கு முட்டை போட்டு அதுல இருந்து குஞ்சு வரக்கூடிய சிஸ்டம் இருக்குது. அதுல இது நல்ல பெரிய முட்டையா போடும், ஆனா ஒரு நாளும் என்ன செய்யாது, அட காக்காது. அப்படிப்பட்ட ஒரு குருவியை பற்றி இங்க சொல்லி இருக்கு. அது தன் குஞ்சுகள் தன்னுடையது அல்லாதது போல அவைகளை காக்காத கடின குணம் உள்ளதா இருக்கும். அவைகளுக்காக அதற்கு கவலை இல்லாதபடியினால் அது பட்ட வருத்தம் விருதாவாம். அல்லேலூயா. அப்போ இது என்ன? பொறுப்பற்ற ஓட்டம். தீக்குருவி நல்ல செட்டையில விரித்து நாரைக்கு ஒப்பாக தரையில பயங்கரமா ஓடுதே ஓட்டம். ஆனா இந்த ஓட்டம் என்ன ஓட்டம் சொல்லுங்க? irresponsible life. irresponsible life, பொறுப்பற்ற ஓட்டம். பலருடைய வாழ்க்கை இன்றைக்கு தோல்வியின் முகத்தில் போய்கொண்டிருக்கிறது. என்ன விஷயம் கேட்டா, பொறுப்பற்ற வாழ்க்கை. குடிச்சு வெறிச்சு குடும்பத்தை படுகொலியில தள்ளக்கூடிய பொறுப்பற்ற தீக்குருவியின் ஓட்டம் இன்றைக்கு சில புருஷன்மாருக்கு உண்டு. சில மனைவிமார் மொபைல் பார்த்து பார்த்து அந்த கிரைண்டர்ல குழந்தை போய் விழுந்து செத்து போச்சு ஒரு இடத்துல. அப்ப என்ன பொறுப்பு அந்த தாய்க்கு? பொறுப்பற்ற தாய்மார். பிள்ளை ஸ்கூல்ல இருந்து வர டைம் தெரியாது, பிள்ளை சாப்பாடு கொடுக்க வேண்டிய டைம் ஞாபகத்துல வராது. ஏன்னா அங்க வீடியோஸ்ல முங்கியாச்சு, அதுல இருந்து எப்ப கரையாறுவார்களோ தெரியாது. இதெல்லாம் இன்றைக்கு நேச்சுரலா நடந்து கொண்டிருக்கக்கூடிய விஷயங்கள். அப்ப எப்படி சும்மாயே பாதுகாக்கல, அப்புறம் எங்க ஜபித்து பாதுகாப்பாக? எப்படி சரீர பிரகாரமே பாதுகாக்கிறது இல்லை, எப்படி ஆவிக்குரிய காரியம் பாதுகாக்க முடியும்? ஆனால் தேவ மக்களே, தீக்குருவிகளை போல பொறுப்பற்ற ஓட்டம் ஓடக்கூடாது. அல்லேலூயா. வாலிபர்களே, வாலிபத்திலே உங்களுக்கு ஒரு பொறுப்புணர்ச்சி வராவிட்டால் நீ கல்யாணம் ஆன பிறகு உனக்கு அது வராது. வாலிபத்திலே உன் சொந்த அப்பா அம்மாவை நீ நேசிக்கணும். அப்பா அம்மா இவ்வளவு கஷ்டப்பட்டு உழைக்கிறாங்களே, நானும் இந்த வீட்டில் ஒரு பொறுப்பாளியா இருக்கணும், அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும், அவங்க வேலை பளுவை குறைக்கணும், அவங்களுக்கு உதவி செய்யணும் என்கிற பொறுப்புணர்ச்சி வாலிபத்திலே, பையனோ பிள்ளையோ வாலிபத்திலே உனக்கு வந்தா தான் நீ வளரும் பொழுது நாளைக்கு நீ மனிதனா மனுஷியா எழும்பி தகப்பனா தாயா எல்லாம் மாறும் பொழுது நல்ல பொறுப்பு இருக்கும். இல்ல நீயும் தீக்குருவி தான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.
யாரும் தீக்குருவியா போகாது. சாக்கு போக்கு சொல்லலாம், படிப்பு, டியூஷன், எக்ஸ்ட்ரா கிளாஸ் எல்லாம் இருந்தாலும் நீ வளருகிற வீட்டிலே கர்த்தர் உனக்கு தந்த பெற்றோருக்குள்ளே சில கடமைகள் செய்தாகணும். உன் அண்ணன் தம்பி, உன் கீழே இருக்கிற தங்கச்சி தம்பி, இதுகளுக்கு சில காரியம் நீ செய்தாகணும். இதில் உன் வயதான பெற்றோர், இவங்க தாத்தா பாட்டி, அவங்களுக்கு சில ஹெல்ப் பண்ணியாகணும். பொறுப்பு என்பது இருந்தால் எல்லா சமயமும் வாய்க்கும், எல்லா காரியமும் நடக்கும். அல்லேலூயா. யார் உள்ளத்தில் பொறுப்பு இல்லையோ அவர்கள் தான் எல்லாத்தையும் கோட்டை விடுவார்கள். யார் உள்ளத்தில் பொறுப்பு இல்லையோ அவர்கள் மறதி அதிகம் வரும். மறதி, ஐயே மறந்துட்டேன், ஐயே அங்க வச்சனா, இங்க போட்டனா, வச்சனா. யாருக்கு வரும்? பொறுப்பு இல்லை, பொறுப்பு இல்லை. இந்த பொறுப்பு உள்ள ஓட்டம் ஏன் போச்சுன்னா மொத்தத்தில் உன் வாழ்க்கை புதுப்பிக்கப்படாம கிடக்கிறது. அதுதான் என்னுடைய பாயிண்ட். உன் ஜீவன் பழைய ஜீவனா இருக்குது, அதுல பொறுப்பில்லாத தன்மை நிறைய வரும். ஏன்னா பிசாசு நல்லா வந்து அவன் போட வேண்டிய களைகளுடைய விதைகளை போட்டு விளைய வைப்பான். அப்படிப்பட்ட உள்ளங்களாக இருக்கிறது பொறுப்பற்ற ஓட்டம். அடுத்து பாருங்க, எரேமியா 2:23 சொல்லுகிறது, நான் தீட்டுப்படவில்லை, நான் பாகால்களை பின்பற்றவில்லை என்று நீ எப்படி சொல்லுகிறாய்? பள்ளத்தாக்கிலே நீ நடக்கிற மார்க்கத்தை பார், நீ செய்ததை உணர்ந்துகொள். தாறுமாறாய் ஓடுகிற வேகமான பெண் ஒட்டகம் நீ. தாறுமாறாய் ஓடுகிற வேகமான பெண் ஒட்டகம் நீ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இது என்ன? பிரீடிங் டைம் வரும் பொழுது இந்த பெண் ஒட்டகம் அது தன்னுடைய எல்லா தன்னிலையை மறந்து தாறுமாறா தான் ஓடும். அதுதான் அதுக்கு விஷயம். இச்சையின் ஓட்டம், இச்சையின் ஓட்டம். அந்த ஓட்டத்தில் அது ஒருத்தனும் கட்டுப்படுத்த முடியாது. அப்படிப்பட்ட பெண் ஒட்டகம். எல்லா மிருகங்களுடைய நிலைமை இப்படித்தான் இருக்கும். அப்போ பாருங்கள், அதை வைத்து கர்த்தர் சொல்றார், இஸ்ரவேலே தேவஜனமே, இன்னைக்கு உன் நிலைமையை பார், எப்படி இருக்கிறாய்? பள்ளத்தாக்கில் உன் வாழ்க்கை எப்படி இருந்துச்சு? பள்ளத்தாக்கிலே உன் வாழ்வு எப்படி இருந்தது? ஒரு காலம் நல்ல கர்த்தருக்குள் மேன்மையா இருந்த பொழுது நல்ல ஓட்டமா இருந்துச்சு. இப்ப கொஞ்சம் கீழே இறங்கிட்ட, பள்ளத்தாக்கில் இறங்கிட்ட. அப்போ உன் ஓட்டத்தை பார்த்தா தாறுமாறாய் ஓடுகிற பெண்ணோட்டம் போல ஓடிக்கொண்டிருக்கிறாய். அல்லேலூயா, அல்லேலூயா. சகோதரனே, சகோதரியே, உடைய வாழ்க்கை நல்லா இருந்துச்சு. என்னைக்கு இந்த ஸ்மார்ட் போன் உன் கையில வந்துச்சோ, அந்த ஸ்மார்ட் போனை பயன்படுத்த பழகுனியோ, தாறுமாறாய் ஓடுகிற பெண்ணொட்டகமாய் சிலருடைய வாழ்க்கை போயிடுச்சு. கண்ட வீடியோஸ் பார்க்கிறது, கண்ட ஆபாசங்களை பார்க்கிறது, அருவருப்புகளை அசுத்தங்களையும் சிந்திக்கிறது. இப்படி படிக்கிறது ஓடல, தான் செய்கின்ற பணியை குறித்து கவனம் செலுத்த முடியல, வேதத்தை எடுத்து வாசிக்க முடியல, ஜெபம் பண்ண முடியல. எல்லாம் இப்ப என்ன? ஒரு தாறுமாறு, ஒரு இச்சையின் ஆவி போட்டு அலைக்கழித்து கொண்டே இருக்கிறது. இன்றைக்கு உன்னுடைய வாழ்வு கிறிஸ்து இயேசுவினால் புதுப்பிக்கப்படும் பொழுது இது முழுவதும் மாறும். அல்லேலூயா. பொறுப்பற்ற ஓட்டம், இச்சையினால் அலைக்கழிக்கப்பட்டு ஓடுகிற ஒரு ஓட்டம். இந்த ஓட்டத்துக்கெல்லாம் ஒரு முடிவு கட்டணும்னா இன்றைக்கு கர்த்தர் உன் வாழ்க்கையை மொத்தமா புதுப்பிக்க வேண்டும். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மொத்தமா புதுப்பிக்கணும். அடுத்து பாருங்க, யோபின் புத்தகம் 7ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே பார்க்கிறோம். 7:6. என் நாட்கள் நெய்கிறவன் எறிகிற நாடாவிலும் தீவிரமாய் ஓடுகிறது, அவைகள் நம்பிக்கை இல்லாமல் முடிந்து போகும். அல்லேலூயா. இந்த நூல் நூக்கிறவன், நெய்கிறவன், அந்த நூலை நூத்தெடுப்பதற்காக அதில் அந்த நாடாவை எரிந்து அவ்வளவு வேகமா அவனுடைய கை வேலை செய்யும். அப்ப அதுல ஒரு ப்ராசஸ் அப்படி நடக்கும். அதுல அந்த நூல் உருவாகி வருது. அப்போ இந்த நாடா ஓடுகிற ஒரு ஓட்டம்னு சொல்றாரு. ஆனா அதை பற்றி சொல்லுகிற அர்த்தம் என்ன? இது நம்பிக்கை இல்லாமல் முடிந்து போகிற ஓட்டம். அல்லேலூயா. அப்ப அந்த நெய்கிறவன் பயன்படுத்துகிற அந்த ஷட்டில் அதை இவன் பயன்படுத்திட்டே இருக்கிறான். அந்த நூல் வந்துச்சுன்னா நூல் கடைக்கு போகும், நூல் பல மக்களுக்கு பயன்படும், இவனுக்கும் ரொம்ப பிரயோஜனம் உண்டாகும். ஆனா அந்த நாடாவுக்கு இதனால ஒரு பிரயோஜனம் இல்லை, அதுக்கு ஒண்ணுமே கிடையாது. அப்போ இதுல பார்க்கிறோம், ஒரு நம்பிக்கையற்ற ஒரு ஓட்டம், பிரயாசங்கள் எல்லாம் வீணாக கூடிய ஒரு ஓட்டம் என்கிற கருத்திலே அது இருக்கிறது. அப்போ ஒருவேளை சிலருக்கு இப்படி இருக்கலாம், என்னமோ வாழ்றேன் ஐயா,
எங்க போய் முடியும்னு எனக்கே தெரியல. இப்படி போனா எங்க போய் ஜப்தியில நிக்கும்னு எனக்கே தெரியல. எந்த பிரச்சனையில சிக்கல்ல போய் குடும்பமா மாட்டுவோன்னு எங்களுக்கே தெரியல. அந்த மாதிரி ஒரு ஓட்டம் ஓடுறோம். ஆனா கடின உழைப்பு உழைக்கிறோம். கடின உழைப்பு உழைக்கிறோம். காலையில எழும்பி படபடா கடமைகளை முடிச்சிட்டு நான் ஒரு பக்கம் ஓடுறேன், அவ ஒரு பக்கம் ஓடுறான், பிள்ளைகள் 4 பக்கமா ஸ்கூலுக்கு ஓடுது, இதுக்கு ஓடுது. கடைசியில பார்த்தா எல்லாரும் பிரயாசப்பட்டு கொண்டு வந்து சேர்க்கறதெல்லாம் பார்த்தா அதுக்கப்புறம் மீதம் பார்த்தா திரும்பியும் கடன், திரும்ப வட்டி கடன். வாழ்க்கையில ஒரு 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 பிரயோஜனமே இல்லை. ஒரு நம்பிக்கை இல்லாம நாங்க ஓடிக்கிட்டு இருக்கோம். இந்த மாதிரி செய்யலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சில குடும்பங்கள்ல அத்தனை பிரயாசப்படுவாரு, எல்லாருக்கும் பிரயாசம். வீட்டுல ஒரு நாள் ஹாலிடே, அப்பாவுக்கு வேலை இல்லை, அம்மாவுக்கு வேலை இல்லை, லீவு, பிள்ளைகளுக்கு லீவுன்னா அன்னைக்கு வீட்டுல பெரிய சண்டை நடக்கும். அது வரைக்கும் ஆளுக்கு ஒரு பாக்குல ஓடி இப்படி டெய்லி எந்திரம் போல உழைக்கிறவங்க ஒரு நாள் 4 பேர் 5 பேர் சேர்ந்து வீட்டில் இருந்தா எவ்வளவு சந்தோஷமா இருக்கணும், எவ்வளவு சமாதானமா இருக்கணும். எல்லாரும் சேர்ந்து நல்ல விருந்து வச்சு சாப்பிடாண்டாமா வீட்டுக்குள்ளே. ஆனா என்ன நடக்கும், அந்த வீட்டில் சண்டை ஆரம்பிச்சிடும். இப்ப ஓடிக்கிட்டே இருந்தா தான் அந்த வீடு ஓரளவு இப்படி போயிட்டு இருக்கும். ஒன்று கூடுனா சண்டை, இப்படி எல்லாம் இருக்கிறது. அப்ப என்னதான் பிரயோஜனம்? பணத்துல முன்னேற்றம் இல்லை, உறவுல ஒரு 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 மன சமாதானத்துக்கு இடம் இல்லை, எதுவுமே இல்லை. நம்பிக்கையற்ற ஓட்டம். ஆனா இந்த நாடா பட்டு பட்டு பட்டுன்னு ஓடுற மாதிரி அடிச்சு 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 வாழ்க்கை ஓடிக்கிட்டே இருக்கு. டயர்ட் ஆகிறார்கள், மனசிலும் தளர்ந்துடுறார்கள். இதான் இதுல நியூஸ் பேப்பர்ல டெய்லி 2 தற்கொலை நியூஸ். அதுக்கு முடிவே இல்லை. டெய்லி பிசாசு தற்கொலை பண்ண வச்சுக்கிட்டே இருக்கான். நான் இதுக்கு முன்னாடி ஒருக்கா சொன்னேன், ஒரே நாள் 10 தற்கொலை நடந்துச்சு, அப்புறம் 1 மாசம் தற்கொலை இல்லாம இருந்துச்சு. அப்படி இருக்கா? இல்ல. கரெக்டா பிளான் பண்ணி ஒரு நாளைக்கு 2, 3 போயிட்டே இருக்கு தற்கொலை. அதுக்கு கூட கொலைபாதகம் எல்லாமே நடக்குது. அப்ப இந்த பிசாசு டெய்லி 2, 3 கணக்கு பண்ணி அடிச்சுட்டே இருக்கிறான். ஏன் ஒன்னா சேர்த்து கொண்டு போயிட்டு ஒரு 10 நாள் அவன் ரெஸ்ட் எடுக்க மாட்டேங்கிறான்? அவனுக்கு நிதமும் தொழில் இதா இருக்கு. இதுல பாதிக்கப்படுகிற குடும்பங்கள், பாதிக்கப்படுகிற நபர்கள் அவ்வளவு கடினமா உழைத்து கடைசியில நினைச்சது நடக்கலன்னா சிம்பிளா பிசாசு தட்டி விட்டுறான். படிப்பு அவ்வளவு படிச்சுட்டு நீட் எக்ஸாமுக்காக எப்போ உலகத்துல இன்னைக்கு பெரிய ப்ரிப்பரேஷனே எதுக்கு தான்? நீட் எக்ஸாமுக்கு தான். நீண்ட ப்ரிப்பரேஷன், கடினமான ப்ரிப்பரேஷன். ஆனா இந்த நீட் பேரை வச்சு எத்தனையோ பேர் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க? தற்கொலை. இப்படியெல்லாம் ஒரு நம்பிக்கையற்ற ஒரு நிலையிலே அநேகருடைய வாழ்க்கை ஓட்டம் போறதை பார்க்கிறோம். 4வது பாருங்க, யோபு புத்தகம் 9ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். என் நாட்கள் அஞ்சற்காரர் ஓட்டத்திலும் தீவிரமாயிருக்கிறது, அவைகள் நன்மையை காணாமல் பறந்து போம். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். முதல் சென்டென்ஸை பார்த்தா அதுல நல்ல வார்த்தை சொல்லுக்கு இருக்கு. ஆனா கூட செகண்ட் சென்டென்ஸ் என்ன சேர்த்து விட்டுருக்கு? அவைகள் பார்க்கலையா? நன்மையை காணாமல் பறந்துவோம். அப்ப இதுவும் பழைய வாழ்க்கையின் ஓட்டத்தில் ஒன்னா தான் இருக்குது. அஞ்சக்காரன் போஸ்ட்மேன் ஓட்டம். போஸ்ட்மேன் எல்லாருக்கும் மணி ஆர்டர் டிஸ்பேட்ச் பண்ணுவார். உங்களுக்கு 100 வந்திருக்கு, உங்களுக்கு 1000 வந்திருக்குன்னு சொல்லி. இவருக்கு ஏதாவது பிரயோஜனம் உண்டா? இவரு பரிதாபமா இருக்கார். எல்லாருக்கும் கொடுத்துற அஞ்சல்காரன் ஓட்டம், எல்லாருக்கும் நல்ல செய்தி கொண்டு போவார். ஆனா கடைசியில் இவருக்கு ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. அதான் இவருக்கு ஒரு நன்மை காணாத ஒரு உழைப்பாக அந்த உழைப்பு இருக்கிறது. இன்னைக்கு சிலர்லாம் இப்படிதான் பாருங்க, அதாவது நல்லதோ கெட்டதோ செய்தியே கொடுத்துட்டே இருப்பார்கள். இந்த வாட்ஸ்அப் வந்த பிறகு இதுக்கு ஒரு பஞ்சமே கிடையாது. எல்லாருக்கும் பாரம். என்ன பாரம்னா, தாங்கள் அறிந்ததை மற்றவர்களெல்லாம் என்ன செய்யணும்? அறியணும். அப்படி பாரம். அதனால தாங்கள் அறிவதை எல்லாம் தாங்கள் முழுசும் வாசித்து முடிக்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவார்கள்? ஷேர் பண்ணுவார்கள், ஃபார்வேர்டு பண்ணுவார்கள், என்னென்னமோ பண்ணுவார்கள். அது என்ன ஒரு ஸ்பிரிட்னு தெரியல. தானே வாசித்து முடிக்க மாட்டார்கள். அது பலதும் பொய்யாவும் இருக்கும். அதெல்லாம் பற்றி யோசிக்கவே மாட்டார்கள். ஆனா அடிச்சு விட்டுருவார்கள். வாட்ஸ்அப் குழுக்களை கண்ட்ரோல் பண்ற வாட்ச்மேன்களுக்கு பயங்கரமான கஷ்டம். அவர்களுக்கு அட்மின் என்று பெயர். வாட்ஸ்அப் குழுக்கள் அவங்களுக்கு என்ன பேரு? அட்மின் என்று பெயர். அவருக்கு தலைவலி, பயங்கர தலைவலி. எங்க எதை போடக்கூடாது எல்லாம் கொண்டு போடுவார். போட்டதே அதே ஆள் திரும்பியும் போடுவார் அதே குழுவில். எப்படி போடுறாரு பாருங்களேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.
அப்ப இப்படி வாரி வீசி செய்துட்டு கடைசியில இவருக்கு பலன் என்ன? எல்லாருக்கும் செய்தியை வாரி வீசிட்டு இருந்தாரு, இவருக்கு ஒரு நன்மையும் அதனால கிடையாது. இப்படித்தான் இது. இன்னொரு விதத்துல இன்னைக்கு நிறைய பேர் பாருங்க, நற்செய்தி அறிவிக்கிறவர்கள், அது ரொம்ப சந்தோஷம்தான். பிரசங்கம் பண்ணுகிறவர்கள் நிறைய பேர் எழும்புகிறது சந்தோஷம்தான். ஊருக்கெல்லாம் பிரசங்கம், ஆனா உனக்கு ஒரு நன்மையும் அதில் உண்டாகிறது இல்லையா? பிரசங்கத்தை கேட்கிற பலருக்கு நன்மை வருது, ஆனா அதே பிரசங்கத்தை இங்க பக்கம் திருப்புறது இல்லை. அதே பிரசங்கத்தை இங்கேயும் திருப்பினா இங்கேயும் என்ன வரும்? நன்மை வரும். ஆனா எல்லாம் ஒன் சைடா, அடுத்தவங்களுக்கு தான் பிரசங்கம், எனக்கு கிடைக்கிறதெல்லாம் அங்க கொட்டிக்கிட்டே இருப்பேன், ஆனா எனக்குன்னு ஒன்னையும் நான் நினைச்ச மாட்டேன், எடுக்க மாட்டேன்னு சொன்னா அஞ்சல்காரர் ஓட்டம். எல்லாருக்கும் நல்ல செய்தி தான் கொடுக்கிறோம், ஆனா நமக்கு ஒரு செய்தியும் பிரயோஜனப்படல, நன்மை காணாத ஓட்டம். சோ இப்படி எத்தனை பேர் இருக்கிறீங்க? இப்படி நிறைய பிரச்சனைகள்னால நீங்க கஷ்டப்பட்டு, என் வாழ்க்கையில அது சரியில்லை இது சரியில்லை, திடீர்னு போய் சொல்லிடுறேன், யாரும் காணாட்டா அதை எடுத்து பாக்கெட்ல போட்டுறேன், இதெல்லாம் இருக்கு. ஆனா கண்ட்ரோல் பண்ண முடியலையே, என் நாவை அடக்க முடியல, என் கையை கண்ட்ரோல் பண்ண முடியல. இப்படியெல்லாம் வேதனையோடு பலர் இருக்கலாம். பவுல் அப்படித்தான் சொன்னாரு, நான் நன்மை செய்ய விரும்புகிறேன், ஆனால் செய்யக்கூடாத தீமையை சொல்றேன். ஆனா ஏன் இப்படின்னு நான் ஆராய்ஞ்சு பார்க்கும் பொழுது, நான் அல்ல, எனக்குள் இருக்கிற பாவமே அப்படி செய்ய வைக்குது. நல்ல மனசு தான் எனக்கு, ஆனா வாயை திறந்தா கெட்டதா வார்த்தை வருது, கையெடுத்தா என்னதோ வருது, எல்லாமே தப்பு, நிறைய தப்பு என்னை அறியாமலே நடக்குது. இது காரணம், நீங்க நல்லதுதான் விரும்புறீங்க, பட் இந்த உள்ள கிடக்கிற பாவம் என்ற ஒன்று உங்களை தவறான காரியத்துக்கு கொண்டு போய் உங்க வாழ்க்கையை குற்றுயிராக்கி, உங்க வாழ்க்கையை பழசிலும் பழசா மாற்றி, ரொம்ப வேதனைக்குள்ள, கஷ்டத்துக்குள்ள, நம்பிக்கை இல்லாம, பொறுப்பு இல்லாம, ஒரு நன்மையை காணாம, இந்த மாதிரி பரிதாபத்துல வாழ்க்கையை வச்சிருக்கு. இன்றைக்கு நீங்கள், உங்களுக்கு ஒரு தேவை என்னன்னா, இன்றைக்கு புதிதான ஜீவன் நீங்கள் பெற வேண்டும். அல்லேலூயா. எல்லாம் சொல்லுவோம் கை வைத்து. புதிதான ஜீவன் பெறாமல் இவைகளில் இருந்து ஒரு விடுதலை வராது. இந்த தோல்வியான பழைய வாழ்க்கை மாற்றப்படணும். ஒரு புதிய வாழ்க்கை, புதிய ஜீவன் நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ரோமர் 6வது அதிகாரம் 4-5 வசனங்களை தயவாய் வாசியுங்கள், மைக்ல வாசிங்க. ரோமர் 6:4-5. மேலும் பிதாவின் மகிமையினாலே கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டது போல நாமும் புதிதான ஜீவன் உள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படிக்கு அவருடைய மரணத்திற்குள்ளாக்கும் ஞானஸ்நானத்தினாலே கிறிஸ்துவுடனே கூட அடக்கம் பண்ணப்பட்டோம். ஆதலால் அவருடைய மரணத்தின் சாயலில் நாம் இணைக்கப்பட்டவர்களானால் அவர் உயிர்த்தெழுதலின் சாயலிலும் இணைக்கப்பட்டிருப்போம். இதுதான் நான் சொன்ன புதிதான ஜீவன். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அப்போ நமக்கு இந்த வாழ்க்கையில் இருக்கிற அத்தனை தோல்விகளும் அத்தனை பிரச்சனைகளும் மொத்தமா மாற்றப்பட்டு நாம் ஒரு புதிய வாழ்வு பெற வேண்டும், புதிய ஜீவன் பெற வேண்டும். அந்த புதிய ஜீவன் நமக்கு எப்படி கிடைக்கிறது என்று தான் இந்த வசனம் விவரமாக நமக்கு சொல்லுகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். புதிதான ஜீவன் உள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படிக்கு, இந்த புதிதான ஜீவனை நீங்கள் பெற்றுக்கொண்டால் அடியோடு பெரிய மாற்றம் வரும். பழையவைகள், கெட்டு போனவைகள், மோசமானவைகள் நம்முடைய வாழ்க்கையை விட்டு மாற்றப்பட்டு புதிதாக்கப்பட்டு நன்மையும் மேன்மையுமானவைகளால் நிரப்பப்படுவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த புதுவாழ்வு இயேசு நமக்கு கொண்டு வந்தார். ஆமென். ஆண்டவர் இயேசு இந்த பூமியில் வந்து சிலுவையில் ஏறி தன்னுடைய ஜீவனையும் இரத்தத்தையும் நமக்காக சிந்தி, நம்ம எல்லாருக்காக அவரே ஏக பலியாக மாறி, எந்த ஒரு கெட்டுப்போன வாழ்க்கை உடையவனையும் அவனுடைய ஜீவனை புதிதாக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு பரிகாரத்தை ஆண்டவர் இயேசு சிலுவையிலே செய்து விட்டார். அல்லேலூயா. ஆகவே எந்த இடத்தில் இருந்தோம், உலகத்தில் எந்த பாகத்தில் இருந்தோம், எந்த ஜாதி, இனம், மொழி, மதம் எதுவா இருந்தாலும் இயேசு ஒருவரே மனித வாழ்வை புதிதான ஜீவன் உண்டாக்குவதற்காக தேவனால் அனுப்பப்பட்ட இரட்சகர். அல்லேலூயா. சோ நீங்க யாரா இருந்தாலும் இந்த இயேசுவை நோக்கி கூப்பிடுங்கள். இயேசு உங்களுக்கு ஒட்டுமொத்தமாக இந்த பழைய வாழ்வையும் அதன் தோல்விகளையும் அதனால் வரக்கூடிய கஷ்டங்களையும் மாற்றி உங்கள் ஜீவனை புதிதான ஜீவனாய் மாற்றுவார். அல்லேலூயா.
இந்த புதிதான ஜீவன் பெற்றுக்கொள்ள முதலாவது நீங்கள் இயேசுவின் கரத்தில் உங்களை கொடுக்க வேண்டும். அவர் கையில கொடுக்காட்டா அவருக்கு கிரியை செய்ய முடியாது. ஒரு கார் சரியாக்கணும்னா கார் ஒர்க் ஷாப் காரனு கையில கொண்டு விடணும். 2 நாள் கழிச்சு வாங்க சார்னு சொல்லுவான். இல்ல காரை பக்கத்தில் இல்லாம என்ன உறங்கவே முடியாது, நான் வச்சுட்டு போவே மாட்டேன்னா உங்க கார் ஒரு நாளும் சரியாகாது, உங்க பைக் ஒரு நாளும் சரியாகாது. அந்த ஆளு கையில கொடுத்துட்டு போனா தான் அவர் சரி பண்ணி வைப்பார். இதே மாதிரி நான் என் பழைய வாழ்க்கையில ஒன்னே விட மாட்டேன், விட்டு கொடுக்க மாட்டேன், பிடிச்சிட்டே தான் இருப்பேன். அப்படி சொல்லிக்கிட்டு இருந்தா இயேசுவால மாற்ற முடியாது. நாம இயேசு கையில என்ன செய்யணும் சொல்லுங்க, வாய் திறந்து முழுசுமா கொடுக்கணும். அல்லேலூயா. முழுசுமா கொடுத்துட்டீங்கன்னா அவர் கிரியை செய்ய ஆரம்பிப்பார். ஆமென். முதலாவது நம்முடைய வாழ்வு மனம் திரும்புதல் என்கிற அனுபவத்தை பெறணும். இதுவரைக்கும் நான் பல காரியங்களிலே போயிருக்கிறேன், அதனால நான் எனக்கு தோல்வி வந்திருக்கிறது. என் உள்ளத்தில் இருக்கிற ஆசைகள் விருப்பங்கள் வித்தியாசமா இருக்கிறதுனால பல ஓட்டங்கள் ஓடுறேன். எல்லாமே நம்பிக்கையற்றதும் பொறுப்பற்றதும் எல்லாமே நன்மையற்றதுமாக மாறி போகிறது. அதனால இப்போ என்ன செய்யணும், மொத்தமா இயேசுவை நான் பார்க்க போறேன். இனி அதை தேடி இதை தேடி உலகத்தில் உள்ளதை, அவர் சொன்னதை, இவர் சொன்னதை, அவர் வச்சிருக்கிறது எனக்கு வேணும், இந்த மாதிரி என் மனசும் மாம்சமும் விரும்புகிற இதையெல்லாம் விட்டுட்டு இயேசுட்ட நான் வைக்கிறேன் என்று நீங்கள் மனம் திரும்பி இயேசுவிடத்தில் உங்கள் வாழ்க்கையை கொடுங்கள். அல்லேலூயா. நீங்கள் செய்த குற்றங்களை, பாவங்களை, அக்கிரமங்களை, அசுத்தங்களை, அநியாயங்களை, அநீதிகளை வாய் திறந்து இயேசுவிடத்தில் அறிக்கை பண்ணுங்கள். ஆமென். இந்த அறிக்கை பலரும் பண்றதில்லை. உங்களுக்கு ஞாபகத்தில் இருக்கிற எல்லா தப்பான காரியங்களையும் இயேசுவிடத்தில் நீங்க வாய் திறந்து அறிக்கை பண்ணணும். தனிமையில உட்கார்ந்து அறிக்கை பண்ணுங்க. அந்த அறிக்கையின் முடிவிலே உங்களுக்குள் ஒரு மனம் திரும்புதலின் கிரியை உண்டாகும். அல்லேலூயா. உங்களுக்குள் இந்த புதுப்பிக்கப்படுகிற கிரியை உண்டாகும். இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். இந்த பழைய வாழ்க்கையை கம்ப்ளீட்டா சுத்திகரித்து புதிதாக்கக்கூடிய வல்லமை இயேசு சிந்தின ரத்தத்துல தான் இருக்கிறது. ஆமென். அந்த ரத்தம் அன்றைக்கு காய்ந்து போயிட்டு, ஆனா அந்த ரத்தத்தினால் செய்யப்பட்ட அந்த பலி, உண்டாக்கப்பட்ட அந்த பிராய சித்தம், அது இன்றைக்கும் தேவனுக்கு முன் நிலுவையில் இருக்கிறது, நடைமுறையில் இருக்கிறது. அல்லேலூயா. விசுவாசிக்கிறவன் எவனும் அதை பெற்றுக் கொள்ளும்படி, தன் பாவங்களை அறிக்கை செய்கிறவன் அந்த பாவ மன்னிப்பாகிய மீட்பை பெற்றுக் கொள்ளும்படி இயேசுவின் வருகை மட்டும் இந்த ரட்சிப்பின் கிரியை, மன்னிப்பின் கிரியை, புதிய மனுஷனாய் மாற்றுகிற இயேசுவின் கிரியை அது செயல்பாட்டிலே இருக்கும். அல்லேலூயா. சோ இன்றைக்கு வாழ்க்கையில அங்க பிரச்சனை, இங்க பிரச்சனை, 1-2 பிரச்சனை, எத்தனை பிரச்சனை, எல்லாத்துக்கும் ஒரே தீர்வு, இயேசுவின் இரத்தத்தால் உன் ஆத்துமா பாவமற கழுவப்பட வேண்டும். அல்லேலூயா. அதற்கு நீங்கள் நான் ஒரு பாவி என்று உங்கள் இதயத்தை ஒத்துக்கொண்டு வாய் திறந்து நமக்கு மனசுல தெரிஞ்ச ஞாபகத்தில் இருக்கிற பாவங்களை எல்லாம் இயேசுவிடத்தில் அறிக்கை பண்ண வேண்டும். நீ அறிக்கையிட்டால் உன் பாவங்கள் அனைத்தையும் மன்னிப்பதற்கு கர்த்தர் நீதி உள்ளவராயும் உண்மை உள்ளவராயும் இருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இந்த பாவ மன்னிப்பை பெற்றவர்கள், மனம் திரும்பினவர்கள் தண்ணீரில் இறங்கி மூழ்கி ஞான ஸ்நானம் பெற வேண்டும். இந்த ஞான ஸ்நானம் எடுக்கும் பொழுதுதான் இன்னும் அந்த புதுமையான ஜீவனை நீங்கள் முழுவதுமா பெற்றுக்கொள்ள முடியும். நீங்கள் வாசித்தீர்கள் அதே வசனம், நீங்கள் புதிதான ஜீவனுள்ளவர்களாய் நடந்து கொள்ளும் படிக்கு அவருடைய இயேசு கிறிஸ்துவுடைய மரணத்திற்குள் ஆக்கும் ஞான ஸ்நானத்தினாலே கிறிஸ்துவுடனே கூட அடக்கம் பண்ணப்பட்டோம். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அப்போ நம்மளை புது மனுஷனா மாற்றணும்னா முதல்ல பழைய மனுஷனை கொல்லணும், பழைய மனுஷனை அடக்கம் பண்ணணும். அதுக்கு பிறகுதான் அங்கிருந்து உயிரோடு எழுப்பி எப்படி கொண்டு வர முடியும் புதிய மனுஷனா? கவனிக்குதுங்க தானே? இப்ப நம்மளை புதிதான ஜீவன் உள்ளவர்களா ஆக்கணும்னா இந்த பழைய ஜீவனை என்ன செய்யணுமோ இல்ல, கொல்லணும். அது ஒரு மரணத்தை சந்திக்கணும். அடுத்து அதை அடக்கம் பண்ணணும். அதுக்கு பிறகு அங்கிருந்து என்ன செய்யணும்? பயமா இருக்கோ? இதுதான் ஞானஸ்நானத்தில் நடக்கிற விஷயம். ஞானஸ்நானம் எடுத்தவர்கள் எத்தனை பேர் இருக்கேன்? மூலிகை ஞானஸ்நானம் எடுத்தவர்கள் கை வைத்துங்க பார்க்கலாம். நல்லா கைனா ஸ்ட்ராங்கா உயர்த்தணும். அல்லேலூயா. சரி, அப்போ கை வைத்தாதவங்க பயப்படாதீங்க.
கொன்னு போட்டுற மாட்டா, எல்லாம் ஜீவனோட தான் இருக்குது. ஞானஸ்நானம் பெற்றதெல்லாம் இப்படி தான் இருக்குது. இந்த ஜீவனோட உங்க கண்ணு முன்னால இருந்து கையை வைத்து காட்டுச்சு. அதனால இவர் என்ன பிரசங்கம் பண்றாரு, நம்மளை எதுவும் பண்ணிவிடுவாங்களோ, தண்ணிக்குள்ள முக்கி வேலையை முடிச்சிருவாங்களோ, அப்படி அல்ல. இது ஒரு அடையாளமாக அன்றைக்கு இயேசு கிறிஸ்து மரணம் அடைந்தார். அவரை அவருடைய சரீரத்தை சிலுவையிலிருந்து இறக்கி கொண்டு போய் கல்லறைக்குள்ள அடக்கம் பண்ணினார்கள். பிறகு 3ஆம் நாளிலே கர்த்தர் அவரை உயிரோடு எழுப்பினார். அல்லேலூயா. இந்த 3 சம்பவம் நடந்து பார்த்தீங்களா? இந்த 3 சம்பவத்தினால தான் நமக்கு இந்த பாவ மன்னிப்பு கிடைச்சது. ஆமென். அப்ப அதுக்கு நம்ம ஞானஸ்நானம் எடுக்கும் பொழுது அதோடு நம்மளை இணைக்கிறாராம். கிறிஸ்துடைய மரணத்தோடு நம்மளை இணைக்கிறாராம். அடுத்தது அடக்கம் பண்றதோடு கூட நம்மளை என்ன செய்யறாராம், இணைக்கிறாராம். இதுக்கு தான் தண்ணியில முக்கிறது எதை காட்டுது? மரணத்தையும், சொல்லுங்க வாய் திறந்து, மரணத்தையும் அடக்கம் பண்ணப்படுறதையும் காட்டுது. பிறகு முக்குன ஸ்பீட்ல என்ன செய்திருவாங்க, வெளியே தூக்கிடுவாங்க. மூச்சு ஒண்ணும் முட்டாது. அப்படி முக்குன ஸ்பீட்ல என்ன பண்ணுவாங்க, நாங்க தூக்காட்டா நீங்களே எழும்பிடுவீங்க. அப்போ தூக்கிடுவாங்க. அதுதான் உயிரோடு கர்த்தருடைய உயிர்த்தெழுதலோடு இணைக்கப்படுகிறது. அல்லேலூயா. அப்ப இந்த ஞான ஸ்நானத்துல நம்ம இயேசுடைய மரணத்தோடு இணைக்கப்பட்டு, அடக்கத்தோடு இணைக்கப்பட்டு, உயிர்த்தெழுதலோடு இணைக்கப்பட்டுட்டோம். சரிதானா? அதுதான் புது வாழ்வு. அல்லேலூயா. புதிதான ஜீவன் மனம் திரும்புதலினால், முழுகி ஞானஸ்நானம் பெறுகிறதினால் உங்களுக்கு கிடைக்கிறது. அப்ப இந்த ஞானஸ்நானம் எடுக்காமல் இருந்தால் பழைய மனுஷனுடைய வாழ்க்கை தான். பழைய மனுஷனுடைய வாழ்க்கை பாவத்தினால் வழிநடத்தப்படுகிற வாழ்க்கை தான், சந்தேகமே இல்லை. நீங்க எத்தனை உங்களை நீதிமான்னு சொன்னாலும் இயேசுவின் ரத்தத்தால் தான் நீதி வருதே தவிர வேற எங்கேயும் நீதி இல்லை. அது உலக நீதி. அல்லேலூயா. தேவ நீதி என்பது எதனால தான் வருது? ஆமா, அந்த ரத்தத்துக்குள் நம்ம கழுவப்படும் போதுதான், இந்த ஞானஸ்நானத்துக்குள் வந்து அந்த சிலுவையோடு சரியா இணைக்கப்படும் பொழுது நமக்கு அந்த மன்னிப்பு பூரணப்படுகிறது. இதுக்கு பேரு 1 பேதுரு 3:21 சொல்லி இருக்கு, நல் மனசாட்சியின் உடன்படிக்கை. அப்ப இயேசுவோடு செய்யக்கூடிய ஒரு உடன்படிக்கை தான் இந்த பேப்டிசம், இம்மர்ஷன் பேப்டிசம், வாட்டர் பேப்டிசம் என்று சொல்லுகிறது. இதுக்கு அன்பான சகோதரனே சகோதரியே, பைபிள் முழுவதும் இதை பற்றி தெளிவா சொல்லுது. நீங்க இயேசு கிறிஸ்துவோடு இணைக்கப்பட்டு, அதான் உங்களுக்கு முக்கியம். நம்ம இந்த வாழ்க்கை ஜீவனை இயேசு கிறிஸ்துவோட இணைச்சிட்டோம்னா இந்த ஜீவன் ஒரு பெரிய வெற்றியுள்ள ஜீவனா மாறிடும். அல்லேலூயா. பழைய காரியங்கள் எல்லாம் ஓடிரும், கெட்ட தன்மைகளும் போகும், பாவங்கள் ஒரேடியா போயிரும். அந்த பாவங்கள் ஒரேடியா நீக்கப்பட்ட உடனே பாவத்தினால வரக்கூடிய வியாதிகள், பிசாசின் கிரியைகள், சாபங்கள், இது எல்லாமே போயிரும். அல்லேலூயா. இயேசு பாவத்தை மன்னிச்சிட்டாருன்னா திரும்ப தண்டிக்க மாட்டார். சில பாருங்க, பாவத்தை ஆண்டவர் மன்னிச்சிட்டார், ஆனா ஒரு 10 வருஷம் கழிச்சு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தா பழையபடி அந்த பாவத்தினால்தான் இது வந்துன்னு சொல்லுவார்கள். அப்படி சொன்னீங்கன்னா அது வசனத்துக்கு ஒத்து வராத விஷயம். மன்னிச்சதை திரும்ப அடிப்பாரா? அவர் அப்படி சொல்லவே இல்லையே பைபிள்ல எங்கேயுமே. நீ பாவத்தை அறிக்கையிட்டால் நான் மன்னிக்கிறதுக்கு உண்மையும் நீதியும் உள்ளவன் சொல்லி இருக்கிறார். அவ்வளவு நீதியாய் உண்மையாய் மன்னிச்சிட்டாருன்னா திரும்ப அதுக்காக அடிக்கவே மாட்டார். அல்லேலூயா. அல்லேலூயா. எனவே ஒரு நல்ல வெற்றி வாழ்வு, விடுதலை வாழ்வு, தேவனால் அங்கீகரிக்கப்பட்ட வாழ்வு, தேவனுக்கு முன்பாய் நீதிமானாக்கப்பட்ட வாழ்வு, இந்த வாழ்வு தான் புதிதான ஜீவன். அல்லேலூயா. இன்றைக்கு இதை பெற்றுட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த சரீரத்துல, உலக வாழ்க்கையில இருக்கக்கூடிய பிரச்சனைகளும் மாறும், எல்லாவற்றையும் கர்த்தர் புதிதாக்குவார். ஆமென். அதோடு முக்கியமாய் நம்முடைய ஆத்மீக வாழ்வு டோட்டலா புதுப்பிக்கப்பட்டு, முன்னாடி பாவம் இருந்த இடத்துல இப்பொழுது இயேசு வந்து உட்காருவார். அல்லேலூயா. பாவம் இருந்த இடத்துல தேவனுடைய நீதி வந்து உட்காரும். இதுதான் அந்த மாற்றப்பட்ட வாழ்க்கை. இன்னும் சகோதரா சகோதரி, ரட்சிக்கப்பட்டேன்னு சொல்லி நீ எத்தனையோ கூட்டத்துக்கு போகிறாய், எத்தனையோ டிவி வீடியோல எல்லாம் தேவ செய்திகளை பார்க்கிறதே உன்னுடைய வாடிக்கை, அங்க கூடி ஜெபிக்கிறதே உன்னுடைய வாடிக்கை. ஆனால் இதுவரை நீ முழுகி ஞானஸ்நானம் பெறவில்லை. எப்படி தேவன் உன்னை அங்கீகரிக்க முடியும்? எப்படி நீ ஒரு புது வாழ்வு என்று சொல்ல முடியும்? அது புது வாழ்வு அல்ல, அது ஒரு போலியான வாழ்வு. நீ ஏதோ எல்லாம் நடக்குதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாய். தயவாய் ஏமாந்து போகாது.
இயேசு கிறிஸ்துவோடு கரம் பிடித்து உடன்படிக்கை செய்கிற இந்த ஞான ஸ்நானத்திற்குள் நீ வர வேண்டும். அல்லேலூயா. என்றைக்கோ குழந்தையா இருந்த பொழுது தலையில தண்ணி தெளிச்ச அந்த ஞான ஸ்நானத்தை சொல்லி கொண்டிருக்காதிருங்கள். அது பைபிள்ல சொல்லப்படாத ஒன்று. அது ஒரு சபையினுடைய ஒரு சடங்காச்சாரம். அது அநேகர் சின்ன பிள்ளையிலே பெற்றிருப்பீங்க. அது இருக்கட்டும். ஆனால் வசனத்தின்படி இப்ப எனக்கு அறிவு வந்துட்டு, அன்னை குழந்தையா இருந்த பொழுது எனக்கு அறிவு கிடையாது, எதுக்கு ஞான ஸ்நானம் எனக்கே தெரியாது, என்னை எப்படி தெளிச்சாகனே எனக்கே தெரியாது, இப்படித்தான் அநேகர். அது கொண்டு ஒரு பிரயோஜனம் இல்லை. சகோதரனே சகோதரியே, இன்றைக்கு நீ ஆண்டவருக்கு முன்பாக நீ ஒரு தீர்மானம் எடுத்து, இந்த நாளைக்கு இங்க ஞானஸ்நான ஆராதனை இருக்கிறது, நீ கண்டிப்பா ஞானஸ்நானம் எடுங்கள். அல்லேலூயா. நீங்க உங்க பாஸ்டர் மார்ட்ட சொல்லுங்க, நான் ஞானஸ்நானம் எடுக்க ஆயத்தமா இருக்கிறேன். உடனே தூக்கி முக்க மாட்டார்கள், கொஞ்சம் உபதேசம் தருவார்கள். ஞானஸ்நானம்னா என்னது, நீங்க ஞானஸ்நானம் பெற்ற பிறகு எப்படி வாழணும், இதெல்லாம் சொல்லி தந்து உங்களை கொஞ்சம் ஜெபத்துல நடத்தி ஆயத்தப்படுத்தி அதுக்கு பிறகு உங்களுக்கு ஞானஸ்நானம் தருவார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே இந்த கூட்டத்திலேயோ வெளியே இருந்து கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரனே சகோதரியே, யார் இதுவரைக்கும் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே அபிஷேகம் பெற்ற தேவ ஊழியர் கையினாலே தண்ணீரில் முழுகி ஞானஸ்நானம் நீங்க பெற்றுக்கொள்ளவில்லையோ, கட்டாயம் இந்த கூட்டத்திலே இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுங்கள். எத்தனையோ கூட்டத்துக்கு போறேன், இன்னைக்கு கர்த்தர் என்னை உணர்த்துறாரு, நான் தீர்மானம் எடுக்கிறேன்னு சொல்லி அப்படியே நான் அடுத்த பாயிண்ட் போறதுக்கு முன்னாடி நீங்கள் தீர்மானம் எடுங்கள். இதுக்கு இனி சாக்கு போக்கு சொல்லாதிருங்கள், நாட்களை கடத்தாதிருங்கள். கர்த்தரோடு கைப்பிடிக்க உனக்கு என்ன தயக்கம்? உலகமெல்லாம் ஜெபிக்கிறவான்னு பெயர், நல்ல உதவி செய்கிறவர்கள் என்று பெயர். ஆனா இயேசுவிடத்துல கைப்பிடிக்கலையே, இன்னும் இயேசுவுக்கு உன்னை கொடுக்கவில்லையே, இயேசுவோடு உடன்படிக்கை செய்யலையே. இதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். ஒரு கணவனோடு ஒரு மனைவி விவாகத்தில் செய்கிற உடன்படிக்கை போல என் ஆத்மீக வாழ்வுக்காய் நித்திய வாழ்வுக்காய் இயேசுவோடு செய்யக்கூடிய அந்த உடன்படிக்கை தான் ஞானஸ்நானம். அல்லேலூயா. இந்த ஞானஸ்நானத்தோடு ஆண்டவர் தன்னுடைய பரிசுத்த ஆவியை நமக்குள் தந்து நம்மை புதிதான ஆவி உள்ளவர்களாய் மாற்றுகிறார். அல்லேலூயா. புதிதான ஜீவன், புதிதான ஆவி. யாரு? பரிசுத்த ஆவியான உள்ள வந்த பிறகு அவர் உள்ளுக்கே சுத்திகரிக்க உள்ளுக்கே சரிப்படுத்துறார். பாவங்களெல்லாம் ஒரே ஸ்ட்ரோக்ல மன்னிச்சிருவாரு. ஆனா இந்த தன்மைகள் இருக்குது, கேரக்டர், கான்டக்ட் எல்லாம், இதை மாத்திக்கிட்டே இருப்பார். அதுக்கு பெயர் பரிசுத்தமாகுதல் என்று பெயர். அல்லேலூயா. நாம் உள்ளான மறுரூபம் அடைதல் என்று பெயர். அதுதான் இந்த தொடர்ந்து நாள்தோறும் புதிதாக்கப்படுகிறோம் என்று வேதம் சொல்லுகிறதெல்லாம், அதெல்லாம் பாவ மன்னிப்பாகிய மீட்பல்ல. அது அறிக்கை பண்ணி ஒப்பு கொடுக்கும் போது உடனே கிடைக்கும். ஆனா அதுக்கு பிறகு உள்ளத்துக்குள்ளே நிறைய மாற்றங்கள் வந்து கொண்டே இருக்கும். பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் வந்து நம்மை நிரப்பி நமக்குள்ளிருந்து நாள்தோறும் கிரியை செய்து கொண்டே இருப்பார். அல்லேலூயா. அப்பதான் அனுதினமும் புதுப்பிக்கப்பட்டு, நாளுக்கு நாள் புதுப்பிக்கப்பட்டு, மறுரூபத்தின் மேல் மறுரூபம் அடைந்து நாம் இந்த ஸ்தோத்திரம் பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தம் அடைந்து இதெல்லாம் நமக்கு நடக்கணும். இது சரியா நடக்காதனாலதான். நடக்காதனால்னா என்னத்தினால? நம்ம சரியா இடம் கொடுக்காதனால். ஆவியானவரை குறை சொல்லவே முடியாது. அல்லேலூயா. அவர் எப்பவும் துடிச்சிட்டே இருக்காரு. ஒவ்வொரு நாளும் நமக்குள்ள ஊழியம் செஞ்சுட்டே இருக்கிறார். ஆனா நம்ம இடம் கொடுக்கணுமே. ஆவியானவர் கிரியை செய்ய இடம் கொடுத்தால் அவர் ஆகாதவைகளை தள்ளி தள்ளி நல்ல தன்மை, நல்ல சுபாவம் உள்ளவர்களாய், நல்ல செயல்பாடு, நல்ல பேச்சு எல்லாவற்றையும் நமக்குள் கொண்டு வருவார். அதுதான் உண்மையிலே புதிதாக்கப்பட்ட அந்த ஜீவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பழைய மனுஷனை களைந்து போட்டு புதிய மனுஷனை தரித்து கொள்ளுங்கள். அங்கேயும் ஆரம்பத்திலே வார்த்தை சொல்லு, நீங்கள் புதிதான ஆவி உள்ளவர்கள் ஆகி. புதிதான ஆவி உள்ளவர்கள் ஆகி பழைய மனுஷனை தள்ளி போட்டு முழுவதும் யாரை தரித்து கொள்ளுங்க? புதிய மனுஷனை. ஹல்லேலூயா. இன்றைக்கு பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போகட்டும், பழைய நம்முடைய கெட்ட காரியங்களும் ஒளிந்து போகட்டும், அதனால் உண்டான தீமைகளும் கஷ்டங்களும் நம்மை விட்டு மாறட்டும். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே தேவ மக்களே, இன்றைக்கு ஞான ஸ்நானம் என்பது ரொம்ப முக்கியம். ஞான ஸ்நானம் இதுவரை பெறாதவர்கள் கட்டாயம் அந்த தீர்மானம் எடுக்கும்படி வலியுறுத்தி நான் சொல்லுகிறேன். அடுத்ததாக பாருங்கள், மூன்றாவது கேள்வி, இம்மைக்குரிய ஜீவன் மட்டுமா
நித்திய ஜீவனா? அல்லேலூயா. ஃபர்ஸ்ட் என்ன கேள்வி தியானித்தோம்? எல்லாரும் சேர்ந்து சொன்னா நல்லா இருக்குமே. குற்றுயிராக்கப்பட்ட ஜீவனா, பரிபூர்ண ஜீவனா? பரிபூர்ண ஜீவனை நல்ல சமாரியனாகிய இயேசு தருகிறார். ஆமென். நானே நல்ல மேய்ப்பன் என்று சொன்னார், அவர் தருகிறார். அடுத்தது நம்ம பார்த்தோம், பழைய ஜீவனா புதிதான ஜீவனா? எந்த ஜீவனோடு இப்போ ஓடிக்கிட்டு இருக்கீங்க? ஞானஸ்நானம் எடுக்கலையா? பரிசுத்தாவின் அபிஷேகம் பெறலையா? அது பழைய ஜீவன்ல தான் ஓடிக்கிட்டு இருக்கு வண்டி. புதிதான ஜீவன் வரணும். அதுக்கு மனம் திரும்புதல், ஞானஸ்நானம், பரிசுத்தாவின் அபிஷேகம், வேறுபட்டு பரிசுத்தமாகுதல் என்கிற இந்த அடிப்படை சத்தியங்களுக்குள்ள, உபதேசங்களுக்குள்ள தெய்வ மக்கள் வரணும். தடப்பட்டு நிக்காதீங்க. இங்கும் எங்கும் பார்த்து உங்க ஓட்டத்தை நஷ்டப்படுத்தாதீங்க. உங்க கஷ்டங்கள் மாறி உங்களுடைய ஆத்மா விடுதலை பெற்று நீங்கள் இம்மையில் மட்டுமல்ல நித்தியத்தையும் சந்தோஷமாய் அனுபவிக்க இந்த வழி நடவுங்கள். ஹல்லேலூயா. சரி, கடைசியாக இம்மைக்குரிய ஜீவனா நித்திய ஜீவனா? நித்திய ஜீவனை அளிப்பேன் என்பதே அவர் நமக்கு செய்த வாக்குத்தத்தம். 1 யோவான் 2:24, 24 25 சந்தேகம் அங்க இருக்கு. அப்போ நித்திய ஜீவனை தருவேன் என்பதே அவர் நமக்கு செய்த வாக்குத்தத்தம். அதை பெறணும், அதை பெறணும். பரிபூர்ணம் அடையணும், புதிதாக்கப்படணும். அடுத்து என்ன பெறணும் சொல்லுங்க வாய் திறந்து? நித்திய ஜீவன் பெறணும். அல்லேலூயா. கொலோசியர் 3ஆம் அதிகாரத்திலே அழகா சொல்லி இருக்கிறது. முதல் 2 வசனங்கள்ல சொல்லும் பொழுது, நீங்கள் கிறிஸ்துவுடன் கூட எழுந்தது உண்டானால் கிறிஸ்து தேவனுடைய வலது பாரிசத்தில் வீற்றிருக்கும் இடத்தில் உள்ள மேலானவைகளை தேடுங்கள், பூமியில் உள்ளவைகளை அல்ல, மேலானவைகளையே நாடுங்கள். அப்ப நீங்கள் கிறிஸ்துவுடன் கூட எழுந்தது உண்டானால்னு எதை சொல்லுது? அந்த ஞான ஸ்நானத்தை தான் சொல்லுது. ஞான ஸ்நானத்தில் அவரோடு கூட மரித்து, அவரோடு கூட அடக்கம் பண்ணப்பட்டு, அவரோடு கூட எழும்பி இருக்கிறோம். அப்போ அவரோடு கூட நீங்கள் எழுந்தது உண்டானால், ஞானஸ்நானம் பெற்ற தெய்வ மக்களே, புதிதான ஜீவனை பெற்றவர்களே, ஒரு பக்கம் கர்த்தர் பரிபூரணத்தை உங்களுக்கு தந்து கொண்டிருக்கிறார். அதோடு கூட இந்த நித்திய ஜீவனுக்காக நீங்கள் அவகாசிகளாய் மாற்றப்பட்டிருக்கிறீர்கள். அல்லேலூயா. புதிதான ஜீவன் பெற்றவர்கள் நித்திய ஜீவனை அடைவதற்கு தகுதி பெற்றிருக்கிறீர்கள். அப்போ நீங்க என்ன தேடணும்? கிறிஸ்து தேவனுடைய வலது பாரிசத்தில் உட்கார்ந்து இருக்கிற இடத்தை தேடணும். அந்த இடத்தில் உள்ள மேலானவைகளை நீங்கள் என்ன செய்யணும்? தேடணும். ஏன் அப்படி சொல்லி இருக்கு தெரியுமா? நம்ம அங்கதான் போய் உட்கார போறோம். நம்ம எங்க போய் உட்கார போறோம்? பலருக்கு இது தெரிகிறதும் இல்லை, தெரிஞ்சாலும் தயக்கம் சிலருக்கு. ஒன்னும் தயங்காதுங்க. வெளிப்படுத்தல் 3:21 தெளிவா சொல்லுகிறது, நான் ஜெயங்கொண்டு பிதாவின் வலது பாரிசத்தில் சிங்காசனத்தில் அமர்ந்திருக்கிறது போல ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனை நான் என்னுடனே கூட என்னுடைய சிங்காசனத்தில் உட்காரும்படி அருள் செய்வேன். இந்த வசனத்தை நம்புறீங்களா? நம்புறீங்களா? அழகா சொல்றாரு, நீ இப்போ உத்தமமா என்னை பின்பற்றி வந்தால், என்னோடு ஞானஸ்நானத்தில் உடன்படிக்கை பண்ணி தொடர்ந்து இந்த பரிசுத்த வேதம் சொல்லுகிற தேவநீதியின் வழியில் நடந்து சத்தியம் கைக்கொண்டு பரிசுத்தாவின் நடத்துதலோடு நீ வாழ்ந்து வந்தால், கடைசியில உன்னை எங்க கொண்டு சேர்ப்பேன் தெரியுமா? நான் உட்கார்ந்து இருக்கிற இடத்துல, என் சிங்காசனத்திலே என்னோட கூட நீயும் உட்காரும்படி உனக்கு அருள் செய்வேன். விசுவாசிக்கிறவள் மாத்திரம் ஒரு அல்லேலூயா சொல்லும். அப்ப ஆண்டவர் நம்மை எவ்வளவு ஒரு பெரிய மகிமையில கொண்டு வைக்கும்படி, இதுக்கு மேல ஒரு இடம் உண்டா? நம்ம அதுக்கு தகுதி உள்ளவர்களா? இல்ல. ஆனா இயேசு தன்னுடைய இரத்தத்தினால தகுதிப்படுத்தினார். அவரோடு நம்ம கை கொடுத்து ஞானஸ்நானத்தில் உடன்படிக்கை பண்ணனால கைப்பிடிச்சு நடக்க ஆரம்பிச்சார். அவருடைய ஆவியையே நமக்குள்ள நிறைவா தந்து உள்ளிந்திரியங்கள்ல கூட கிரியை செய்ய ஆரம்பித்தார். இதெல்லாம் வச்சுதான் நம்மளை தகுதிப்படுத்தி ஆயத்தப்படுத்தி ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ. அல்லேலூயா. ஞானஸ்நானம் பெற்றவன்லாம் அங்க போய் இருப்பான்னு சொல்லல. இதெல்லாம் பெறணும், பெற்றுட்டு அப்புறம் ஜெயம் கொள்ளணும். என்ன செய்யணும்? ஜெயம் கொள்ளணும். முடிவு பரியந்த நிலை நிற்பவனே சொல்லுங்க ரட்சிக்கப்படுவான். அப்ப பாருங்க, முடிவு பரியந்த நிலை நிக்கணும், தோற்று போக கூடாது. பல பிரச்சனைகள் வரலாம், எது வந்தாலும் இயேசு பிடிச்ச கையை விட்டுறக்கூடாது. இயேசு கையை பற்றி கொண்டே இருக்கணும். அவர் எந்த சோதனையிலும் அடுத்து ஜெயமா கொண்டு வருவார். அல்லேலூயா. இப்படி ஜெயம் எடுத்த பிள்ளைகளை
அவர் சீட்லே இடம் தந்து உட்கார வைப்பேன்னு சொல்லி இருக்கிறார். ஆமென். அதனாலதான் கொலோசையர்ல சொல்லி இருக்கு, நீங்க இந்த கோழி கிண்டுன மாதிரி பூமிக்குரியவளை தேடாது, மண்ணுல போட்டு தோண்டிக்கிட்டு இருக்காத. நீ மண்ணுக்குரியவன் அல்ல, நீ உலகத்துக்குரியவள் அல்ல, நீ உன்னதத்துக்குரியவள். அல்லேலூயா. அப்போ பார்வையெல்லாம் எங்கதான் இருக்கணும்? கழுகு உன்னதத்தை நோக்கி பறக்கிறது போல நீ இருக்கணுமே தவிர பூமியை நோக்கி நோக்கி கிண்டிக்கிட்டு இருக்க கோழிய மாதிரி நம்ம வாழக்கூடாது. அல்லேலூயா. இந்த உலகத்தில் உள்ளவைகளை அல்ல, மேல உள்ளவைகளை தேடுங்க. அதுவும் எங்க? எங்கேயாவது ஒரு ஒட்டுல இடம் தந்திட்டுனா போதும். சிலருக்கு ஜெபம் எங்கேயாவது பரலோகத்துல ஒரு சொல்லுங்க ஒட்டுல, ஐத்திகு ஒட்டுல ஏறி உட்கார்ந்து இருந்தான் ஜன்னல்ல. அப்புறம் என்ன ஆனா? அப்ப பரலோகத்துல ஒட்டுல போய் இருந்து கீழே விழுந்தா எங்க போய் சேரும்? வேற இடம் இல்லை, நேர பாதாளத்துக்கு தான் போகும். இந்த ஒட்டுல என்னெல்லாம் ஜோமனாதீங்க. ஆண்டவர் சொல்ல, ஏன் சிங்காசனத்துல ஒன்ன உட்கார வைப்பேன். அப்ப அந்த மேலானதை தேடுங்கிறார், அந்த மேலானதை நாடுங்கிறார். அந்த நாட்டம் வரமாட்டேங்கி கண்ட நாட்டம், கண்ட தேட்டம், இதெல்லாம் தேவ பிள்ளைகள் விட்டு தள்ளணும். ஹல்லேலூயா. ஒன்றை சொல்லி நான் செய்தியை முடிக்கிறேன். அடுத்த வசனம் பாருங்க. ஏன் இத நாடு தேடுன்னு சொன்னாரா? 3ஆம் வசனம். ஏனென்றால், ஏன் அங்க தேடு அங்க நாடுன்னு சொல்றேன் என்றால், நீங்கள் மரித்தீர்கள், உங்கள் ஜீவன் கிறிஸ்துவுடனே தேவனுக்குள் மறைந்திருக்கிறது. நீங்க எங்க என்னைக்கு மரிச்சீங்க? ஞானஸ்நானம். எல்லாமே இந்த ஞானஸ்நானத்தை பற்றி தான் சொல்லுது. நீங்கள் மரித்தீர்கள்னா நீங்கள் அன்னைக்கே இயேசுவின் மரணத்தோடு என்ன செய்யப்பட்டீங்க? ஞானஸ்நானத்தில் இணைக்கப்பட்டீங்க. நீங்க இணைக்கப்பட்ட உடனே உங்க ஜீவன் கிறிஸ்துவுடன் கூட தேவனுக்குள், பிதாவானவருக்குள் மறைக்கப்பட்டு விட்டது. இது அப்படியே நீங்க விசுவாசித்தீங்கன்னா உங்களை போல தைரியசாலி உலகத்துல வேற யாரும் இருக்க மாட்டோம். உன்னுடைய ஹோல் லைஃப் ஜீவன் அப்படி சொன்னா, தாயின் கருவுல கிடைச்ச ஜீவன், இனி அந்த ஜீவன் நம்மளை விட்டு போகாது. நம்ம இங்க ஜீவனை விட்டாலும் பரதீசுல போய் உட்கார்ந்து இருப்போம், அங்க ஜீவனோட இருப்போம். அல்லேலூயா. அப்புறம் என்னைக்கும் ஜீவன், அதான் நித்திய ஜீவன். இந்த நித்திய ஜீவன்ல வராதவங்களுக்கு நித்திய அழிவு, நித்திய ஆக்கினை. ஆனா நமக்கு நித்திய ஜீவன். அப்போ இந்த ஜீவன் எப்ப கிடைச்சது? நீ ஞான ஸ்நானத்துல இயேசுவோட மரித்தா இல்லையா, மரணத்தோடு இணைக்கப்பட்டியே, உயிர்த்தெழுதலோடு இணைக்கப்பட்டியே, அப்பமே உன் லைஃப் இயேசு லைஃபோட அட்டாச்ட் ஆயிட்டு. ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். ஒரு கணவன் மனைவியா அந்த விவாகத்துல இணைக்கப்பட்ட உடனே சிலர் ஜோமன்னு கேட்டிருக்க, ஆண்டவரே இன்று முதல் இவர்கள் ஓர் உயிராய் வாழ வேண்டும். ஈர் உயிராய் அல்ல, எப்படி வாழ வேண்டும்? ஓர் உயிர். அது ஏன் அப்படி சொல்றாங்க? இனி 2 பேர் அல்ல, இவர்கள் ஒன்று என்று கர்த்தர் சொன்னதை வச்சு ஒன்னா வாழணும். ஆனா நம்ம ஞான ஸ்நானம் எடுக்கும் பொழுது நம்ம ஜீவனும் கிறிஸ்துவின் ஜீவனும் சேர்த்து இணைக்கப்பட்டிருது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ ஏன் ஜீவன் எங்க இணைக்கப்பட்டிருக்கு? ஒவ்வொருவரும் தனிப்பட்ட முறையில் என் ஜீவன் எங்க இணைக்கப்பட்டிருக்கு? கிறிஸ்துவுடன் கூட அப்படி அட்டாச் ஆயிட்டு இணைக்கப்பட்டிருச்சு. நான் உடன்படிக்கை பண்ணியாச்சு, கையை பிடிச்சாச்சு, அவரும் என் கையை பிடிச்சாச்சு, என் ஜீவன் அங்க இணைக்கப்பட்டு அப்படியே தேவனுக்குள் மறைக்கப்பட்டிருக்கிறது. பிதாவானவருக்குள் என்னாச்சு? இதான் இன்ஷூர் பண்ணி இருக்கு. இன்னைக்கு நிறைய இன்சூரன்ஸ் இருக்கு. இந்த இன்சூரன்ஸ் எல்லாம் எதுக்கு? ஏதாவது டேமேஜ் வந்தால் நாங்கள் ஈடு தருவோம். அதாகும் உலகத்தில் உள்ள இன்சூரன்ஸுகள். ஆனா தேவன் சொல்லுகிற இந்த இன்சூரன்ஸ் எப்படின்னா, உனக்கு ஒரு டேமேஜும் வராமல் நான் பார்த்து கொள்ளுவேன். அல்லேலூயா. இவர் தாவீதின் குமாரன் அல்லவா, யாக்கோவின் குமாரன் என்று சொல்லி இருப்பார். ஒரு பக்கம் யாக்கோவின் குமாரனா இருந்தாலும் வார்த்தைக்கு சொல்றேன், யாக்கோபு மேய்ச்சல் எப்படி? ஏதாவது அடிபட்டு செத்து போச்சுன்னா என் மந்தையில இருந்து உங்களுக்கு ஈடு தாரேன். ஈடு கட்டுற மேய்ச்சல் அந்த இன்சூரன்ஸ் பாலிசியாக்கும் யாக்கோவின் பாலிசி. ஆனா தாவீது பாலிசி எப்படி? சிங்கத்துக்கு வாயில போனாலும் அங்கிருந்து என்ன செய்யிட்டு வருவேன்? மீட்டெடுப்பேன். இதுதான் தாவீதுக்கு பாலிசி. யாருக்கு பாலிசியில போடணும்? அதுதான் இந்த தாவீதிற்கு வர்ற இயேசுடைய பாலிசி. அல்லேலூயா. இன்னைக்கு உலகத்து இன்சூரன்ஸ் ஒண்ணுக்கு உதவாது. ஆனா பாருங்க, இந்த இன்சூரன்ஸ் நமக்கு கிடைச்சிருக்கு. ஞானஸ்நானம் பெற்ற அத்தனை பிள்ளைகளுக்கும் கிடைச்சிருக்கு. ஆமென். ஆனா நம்மளுக்கு ஒண்ணுமே தெரியாது. அதான் பெரிய தப்பு. என்ன மகிமைக்குள்ள கொண்டு போயிருக்காருன்னு எனக்கு தெரியாம பரிதாபமான வாழ்க்கை. இதுல இருந்து ஒண்ணு விழிச்சு எழும்பிட்டோம்னா
பயங்கர மேன்மையான வாழ்க்கை. ஹல்லேலூயா. ஸோ இதை நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. எந்த பிரச்சனை வந்தாலும், ஆண்டவரே கையை உங்கள்கிட்ட தான் தந்திருக்கேன், ஜீவன் எல்லாம் உங்கள்கிட்ட தான் இருக்கு, நீங்க தான் பார்த்துக்கிடணும்னு தைரியமா சொல்லணும். அதுக்கப்புறம் டக்குன்னு எழும்பிடுவார், எல்லாம் செய்வார். அல்லேலூயா. ஏன்னா உனக்கு எத்தனை இன்சூரன்ஸ் இருந்தாலும் நீ கிளைம் பண்ணணும் இல்ல? கிளைம் பண்ணா கிடைக்குமா? கிளைம் பண்ணா கிடைக்குமா? அதனால ஆண்டவர்கிட்ட எல்லாம் எழுதி தந்திருக்கிறார், இதை கிளைம் பண்ணணும், சுதந்திரித்து கொண்டே இருக்கணும். அல்லேலூயா. சோ கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நீங்கள் நல்லா ஒன்ன புரிஞ்சுக்கிடுங்க. நம்முடைய ஜீவன் கிறிஸ்துவோடு கூட பிதாவுக்குள் என்ன செய்யப்பட்டிருக்கிறது? மறைக்கப்பட்டிருக்கிறது. அந்த 4ஆம் வசனம் மட்டும் சொல்லி முடிக்கிறேன். நம்முடைய ஜீவனாகிய கிறிஸ்து வெளிப்படும் போது நீங்களும் சொல்லுங்க அவரோட கூட மகிமையிலே வெளிப்படுவீர்கள். ஒரு பெரிய அல்லேலூயா சொல்லணும். இந்த ஜீவனை எதுக்காக தன்னோடு இணைச்சு வச்சிருக்காரு? எதுக்காக இந்த ஜீவனை பிதாவுக்குள்ள மறைச்சு வச்சிருக்கிறாருன்னா, நீ மரணத்தின் வழியாய் கடந்து போக வேண்டியது வரும், அப்பவும் இந்த ஜீவன் அங்க சேஃபா தான் இருக்கும். ஆமென். இயேசு மரித்தார், 3ஆம் நாளில் உயிர்த்தார். இடப்பட்ட நாளெல்லாம் அந்த ஜீவன் எங்க போச்சு? எல்லாம் பிதாவுக்குள் மறைந்திருக்கிறது. ஹல்லேலூயா. நாமும் ஒரு நாள் மரிப்போம், அடக்கம் பண்ணப்படுவோம், அப்புறம் இயேசுவின் வருகையில தான் எழும்புவோம். ஆனா அவ்வளவு நாளும் நம்ம சரீரம் தான் மண்ணுக்குள்ள இருந்து எலும்பு கூட போகுமே தவிர, நம்ம ஜீவன் அங்க பரதீசிலே பிதாவுக்குள் இருந்து கொண்டே இருக்கும். கிறிஸ்துவுடன் கூட பிதாவுக்குள். மரணத்தினால அதுல மாற்றம் வராது. நான் அடிக்கடி சொல்றதுதான், நயாகரா நீர்வீழ்ச்சியிலே ஒரு தாயார் ஒரு பெரிய பலூனுக்குள்ள உட்கார்ந்து மேலிருந்து பொத்துன்னு கீழே விழுந்து ஒரு அடிபடாம சேஃபா வந்துட்டாங்க. அப்போ அது அவங்கள எப்படி அடிபடாம வந்தாங்கன்னா, அந்த பலூனுக்குள்ள இருந்ததுனால. அந்த பலூன்ல நதியில் அப்படி ஓடி வந்து பட்டுன்னு செங்குத்தான நயாகரா அதுல விழுந்து திரும்ப அந்த நதியில் அப்படி சேஃபா வந்தாங்க. அதே மாதிரிதான் அந்த மேல வர்ற நதி தான் இம்மை வாழ்க்கை. இந்த ஜீவன் இம்மைக்குரிய ஜீவன். அதுலயும் நம்ம கிறிஸ்துவாகிய பலூனுக்குள்ள இருக்கிறோம். அல்லேலூயா. இனி திடீர்னு மரணம் என்கிற நீர்வீழ்ச்சி வரும், பட்டுன்னு விழும் ஒரு நிமிஷத்துல. அப்பவும் நம்ம யாருக்குள்ளதான் இருக்கோம்? அது கிறிஸ்துவுக்குள்ள இருக்கனால நமக்கு மரணம் சேதப்படுத்தாது. அடுத்தது நித்திய வாழ்க்கை. அடுத்து அவங்க திரும்ப அந்த ஆற்றுல வந்தது எப்படி? நித்திய மறுமை வாழ்க்கை. அங்கேயும் நம்ம சேஃப் தான். ஏன்னா அங்கேயும் நம்ம யாருக்குள்ளதான் இருக்கோம். என்ன அழகான ஒரு ஞான ஸ்நானம். ஹல்லேலூயா. இத காலம் தள்ளி கொண்டு இருக்கிறீர்களே, உன் காலம் உன் கையில் இல்லையே, புகையை போல கடந்து போகிறதுல ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சோம். அப்போ ஞான ஸ்நானம் எடுக்க லேட் பண்ணலாமா? இன்னும் பல சிந்தனை போடலாமா? எவ்வளோ பெரிய பாக்கியம். இதை போல ஒரு பாக்கியம் வேற எங்கேயும் இல்லை. ஹல்லேலூயா. என் ஆத்துமாவுக்கு ஒரு சேதம் வராது. மரணம் என்பது சரீர மரணம் மட்டும்தான் என்னை சந்திக்கும். அப்பொழுதும் என்னுடைய அந்த ஹோல் லைஃப் என்கிற அந்த ஜீவன், அந்த ஆத்மா, அந்த ஆவிக்குரிய உள்ளான மனிதன், அது சேஃபா தான் இருக்கும். ஹல்லேலூயா. அது பக்கா சேஃபா இருக்கும். அப்புறம் என்ன ஆகுமா? அவர் வெளிப்படும் போது, நம்முடைய ஜீவனாகிய கிறிஸ்து வெளிப்படும் போது, இதான் இயேசுவின் வருகை. திடீரென்று இயேசு ஆகாயத்தில் வெளிப்படுவார். அவர் வெளிப்படும் பொழுது நீங்களும் கொஞ்சம் உள்ள எடுங்க வசனத்தை. நீங்களும் அவரோட கிறிஸ்துவோட கூட மகிமையில் வெளிப்படுவீர்கள். ஆமென். நீங்க மரிச்சு பரதேசுக்குள்ள இருந்தாலும் சரி, உலகத்துல வாழ்ந்து கொண்டிருந்தாலும் சரி, அவர் வெளிப்படும் பொழுது இந்த இன்ஷோர்டு பீப்புள், இன்ஷோர் பண்ணப்பட்ட எல்லா பிள்ளைகளையும் கரெக்டா எங்க கொண்டு வந்துருவாரு? ஆகாயத்தில் வெளிப்படுத்தி விடுவார். அல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள், பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் எடுத்துக்கொள்ளப்பட்டு ஆகாயத்தில் இயேசுவோடு சேர்க்கப்படுவோம். ஆமென். அதைத்தான் இங்க இன்னொரு வார்த்தையில சொல்லி இருக்கு, அவர் வெளிப்படும் பொழுது நம்மையும் அவரோடு கூட என்ன செய்வார்? வெளிப்படுத்துவார். வெளிப்படுத்துவார், வெளியே கொண்டு வருவார். மரணத்திலிருந்து வெளியே கொண்டு வருவார். இந்த பூமி மண்ணின் வாழ்விலிருந்து வெளியே கொண்டு வருவார். ஆகாயத்தில் நம்மை மகிமையாய் கூட்டி சேர்ப்பார். எத்தனை பேருக்கு சந்தோஷம்? அந்த சந்தோஷத்துக்கு இந்த உலகத்துல நாம இன்னைக்கு நடக்கிற சந்தோஷத்துல ஏதாகிலும் ஈடாகுமா? இந்த குப்பையை நினைச்சு அந்த பொண்ணை விட்டுற கூடாது. புரியுதா? ஒரு பாட்டு பாடுவோம், மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன். இதான் அர்த்தம். அந்த மாணிக்கம், அந்த பெரிய பாக்கியம் எனக்கு கிடைச்சிருக்கும் போது அதை இழக்கத்தக்கதான ஒரு கிரியை செய்யவே மாட்டேன். கடைசியா ஒரு வார்த்தை, ஒரு மனைவி கணவன் கையை பிடிச்சி வாழ ஆரம்பிச்சிட்டா. அவ
கணவனுக்கு கையை பிடிச்சுக்கிட்டு இன்னொரு இடத்துல கண்டவனுக்கு கையும் பிடிச்சான்னா அதே போல நம்ம செய்துகிட்டு இருக்கோம். இயேசு கையை பிடிச்சாச்சு ஞான ஸ்நானத்துல, இப்போ உலகத்துக்கு கையும் பிடிக்கணும், உலகத்துக்கு கையும் பிடிக்கணும். இதான் ஆண்டவர் ரொம்ப காட்டமான வார்த்தை பேசினார். என்ன வார்த்தை பேசினார்? விபசாரரே விபசாரிகளேன்னு. எப்போ இப்படி ஒரு வார்த்தை அவர் சொல்லிட்டு சொல்றாரு, உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை. இவ்வளவு என்கிட்ட வந்து நீ நித்திய விவாகத்துக்கென்று கை கொடுத்து உனக்கு கல்யாணம் நடந்தாச்சு என்னோடு கூட, அதாவது நித்திய விவாகத்துக்கென்று நீ உடன்படிக்கை பண்ணியாச்சு, இன்று முதல் என்னோடு தான். அப்புறம் நீ ஒரு பக்கம் உலகத்தை என் கையை பிடிச்சிட்டு உலகத்தை திரும்பி பார்த்தீங்கன்னா எப்படி? கல்யாணத்துல பிறர் முகம் பாராமல் இவர் ஒருவருக்கே மனைவியா இருப்பேன், பிறர் முகம் பாராமல் இவள் ஒருத்திக்கே மனைவியா இருப்பேன். இப்போ நீ கர்த்தருடைய முகத்தை பார்க்க வேண்டிய நீ உலகத்தை பார்க்கிறாய், பிறர் முகம் பார்க்கிறாய். இது ஆண்டவர் பிடிக்கவே பிடிக்காது. விக்கிரக ஆராதனை, இந்த மாதிரி உலக ஆசை, இது ரெண்டும் அவருக்கு பிடிக்கவே பிடிக்காத காரியம். அல்லேலூயா. ஆகவே தேவ மக்களே, கர்த்தருக்குள் ஒரு இன்ஷோர்ட் லைஃப், உங்க ஜீவன் இன்றைக்கு எப்படிப்பட்டதா இருக்கு, அந்த ஜீவனை இந்த மகிமையானதாய் மாற்றுவதற்கு தான் கர்த்தர் விரும்புகிறார். கண்களை மூடி கர்த்தரை நாம் நோக்கி பார்க்கலாம். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் இயேசு இந்த ஜீவனை வெளிப்படுத்தினார், இந்த அழியாமையை நமக்கு வெளிப்படுத்தினார். அவருடைய சுவிசேஷத்தின் மூலமாக ஜீவனையும் அழியாமையும் என்ன பண்ணாராம்? வெளிப்படுத்தினார். அதை அறிந்து பெற்று இந்த உலகம் நமக்கு சதம் அல்ல, சீக்கிரமா இயேசு வரப்போகிறார். நித்திய ஜீவனுக்குள் பிரவேசிக்கும் காலம் சமீபமா இருக்கிறது. ஆகையினாலே எல்லா தேவ மக்களும் கொஞ்சம் ஒரு 5 நிமிடத்துல கூட்டம் முடியும். ஆமா, 5 நிமிடத்துல முடியும். எல்லாரும் கண்களை மூடணும், பொறுமையா கர்த்தரை கரெக்டா நோக்கி பார்க்கணும். ஹல்லேலூயா. ஆனந்தமாக அன்பரை பாடுவே ஆசையவர் ஆத்துமாவுக்கே, ஆனந்தமாக அன்பரை பாடுவே ஆசையவர் என் ஆத்துமாவிற்கே. ஆசிகள் அருளும் ஆனந்த நந்தமாய், ஆசிகள் அருளும் ஆனந்த நந்தமாய். ஆண்டவர் இயேசு போல் யாரும் இல்லையே, ஆண்டவர் இயேசு போல் யாரும் இல்லையே. இயேசுவல்லாஹ், இயேசுவல்லாஹ், இன்பம் மிகத்தில் வேறு எங்கும் இல்லையே. இயேசுவல்லாஹ், இயேசுவல்லாஹ், இன்பம் வேறெங்கும் இல்லையே. கிறிஸ்து இயேசு பிரசன்னமாகவே கிருபையும் வெளியாகினதே. கிறிஸ்து இயேசு பிரசன்னமாகவே கிருபையும் வெளியாகினதே. நீக்கிய சாவினை நற்சுவிசேஷத்தால், நீக்கிய சாவினை நற்சுவிசேஷத்தால் ஜீவன் அழியாமை வெளியாக்கினார், ஜீவன் அழியாமை வெளியாக்கினார். இயேசுவல்லாஹ். எல்லாரும் சொல்லுவோம், இயேசுவை உம்மோடு உடன்படிக்கை பண்ணிட்டேன், நீரல்லாமல் வேறு ஒரு இன்பம் இனி இல்லை, நீரல்லாமல் இன்பம் வேறு எங்குமே இல்லை. இயேசுவல்லாஹ், இயேசுவல்லாஹ், இன்பம் உலகில் வேறு இல்லையே. இயேசுவல்லாஹ், இயேசுவல்லாஹ்னு சொல்லும் பொழுது நம்முடைய உள்ளம் மறுபடியும் இயேசுவுக்குள் வந்து உறுதிப்படட்டும். உலகத்தை தேடி போன உள்ளம் இன்றைக்கு உன்னதத்தை தேடட்டும். கிறிஸ்து தேவனுடைய வலது பாரிசத்தில் வீட்டிருக்கிற இடத்தில் உள்ள மேலானதை தேடுவீர்களாக, தேடுவீர்களாக. அதற்காக ஜெபம் பண்ணுங்க, அதற்காக ஃபாஸ்டிங் பண்ணுங்க, அதற்காக விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்க. உலகத்துக்காக ஃபாஸ்டிங்,
உலகத்துக்காக விழிப்பு, உலகத்துக்காக முட்டங்கால் இல்ல. தேவ பிள்ளைகளே, நாம் உலகத்துக்குரியவர்கள் அல்ல, உலகத்தை நேசிக்கிறவர்கள் அல்ல. ஆமென். உலகத்தை சம்பாதிக்கிறதற்காய் வாழுகிறவர்கள் அல்ல. உன்னதத்தில் கிறிஸ்து தேவனுடைய வலது பாரிசத்தில் வீற்றிருக்கிற அந்த இடத்தில் உள்ள மேலானவைகளை தேடும்படிக்கு, அதையே நாடும்படிக்கு கர்த்தரோடு உடன்படிக்கை செய்த நாம், கர்த்தரோடு மனவாட்டியாய் இணைக்கப்பட்டிருக்கிற நாம் ஆட்டுக்குட்டியானுடைய மனைவியாய் மாறுவதற்காக ஆயத்தப்படுவோம், ஆயத்தப்படுவோம். தகுதியை பெற்றுக்கொண்ட பிள்ளைகளே, ஒவ்வொரு நாளும் ஆயத்தப்படுங்க, ஆயத்தப்படுங்க. வருகைக்காய் ஆயத்தப்படுங்க. வருகை குறித்து விழிப்புணர்வோடு இருங்க. ஆமென். glory 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 hallelujah. இப்பொழுது ஆவியானவர் நமக்குள் கிரியை செய்யும்படியாய் நல்ல கரங்களை தட்டி ஆவியை பெற்ற மக்கள் அந்நிய பாஷைகளை பேசி ஒரு சில நிமிடங்கள் ஆவியானவருக்கு இடம் கொடுங்கள். ஆவியானவர் நமக்குள் ஊழியம் செய்ய இடம் கொடுங்கள். என்னுடைய ஆசை இச்சைகளை சுட்டரித்து பரலோக வாஞ்சையால் என்னை நிரப்பும் ஆவியானவரே. நான் கண்ட இடத்துல ஆசைப்படுறது, தேடுறது, நாடுறதை விட்டு விட்டு கிறிஸ்து தேவனுடைய வலது பாரிசத்தில் வீட்டிருக்கிற இடத்தில் உள்ள மேலானவைகளை தேடும்படி என் சிந்தையை திருப்பும் ஆவியானவரே, என் சிந்தையை திருப்பும் ஆவியானவரே. எனக்குள் ஒரு கோர்ஸ் கரெக்ஷன் வரட்டும் ஆவியானவரே. இன்றைக்கு ஆவியானவர் அந்த சீர்திருத்தங்களை நடப்பீங்கப்பா. உலபதல கத்திக ரபோஷேகல துனஹது ரபாலியா ரபாஷி லிஃபரபல அபு ரபலபா ஷலபா. ஆமென். வாய் திறந்து உள்ளத்தை திறந்து ஆவியானவர் ஊழியம் செய்யும்படி இடம் கொடுப்போம், இடம் கொடுப்போம். ஒரு வாயை திற. ஆமென். நான் அதை நிரப்புவேன் சொன்னார். நன்மையினால் நிரப்புவார், பரலோக பொக்கிஷங்களால் நிரப்புவார், உன்னதத்தின் ஆசீர்வாதங்களால் நிரப்புவார், கிருபை வரங்களால் நிரப்புவார், வசனத்தின் மேல் சந்தோஷத்தினால் நிரப்புவார், இயேசு மேல் ஆசையினால் நிரப்புவார். ஓரா ராரா லீகா ரகா துரா காத்து ரகுலியா உரி பெலேகா சிமு ரகதலா ஹத்சிபலா தலா திஃபனா துரா ஹலபா ரகுதரியாந்தனமா ஷலபா. ஹல்லேலூயா. சபைக்கு வரும்பொழுது இயேசு இயேசு என்றோ, வீட்டில் போனோன்னா உலகம் உலகம் என்று ஓடுகிற ஆமென் சகோதரா சகோதரி, இன்றைக்கு நீ எந்த இடத்துல இருந்தாலும் இயேசுவுக்காய் வாழும்படி உன்னை ஒப்புக்கொடு. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இதுவரை பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொள்ளவில்லையா? இந்த ஜெபத்தில் வாய் திறந்து இயேசுவேன்னு கூப்பிடுங்க. இயேசுவே, நான் ஒரு பாவி, இயேசுவே என் பாவங்களை மன்னியும், இயேசுவே என் சகல பாவங்களை மன்னியும், உங்க இரத்தத்தால என் ஆத்துமாவை கழுவுங்கன்னு நல்ல ஒரு சின்ன பிள்ளைய போல அப்பாவை பார்த்து கூப்பிடுங்க. ஆண்டவர் அற்புதம் செய்வார். உன் ஆத்துமாவை சுத்திகரிப்பார். ரட்சிப்பின் விடுதலை உனக்கு தருவார். பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை உனக்கு தருவார். ரட்சிப்பின் சந்தோஷத்தா உங்க உள்ளத்தை இப்ப நிரப்புவார், 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 நிரப்புவார். ரட்சிப்பின் சந்தோஷம், ரட்சிப்பின் விடுதலை, ரட்சிப்பின் மேன்மை உங்கள் வாழ்க்கை நிரப்புவதாக, நிரப்புவதாக. உலக ஆசை இச்சைகள் ஓடுவதாக. உலபா கபாலா பு கபாரா பௌஷாலா பௌதரா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் இதுவரைக்கும் பெறாதவர்கள், ஆண்டவரே இயேசுவே உம் ஆவியினால் என்னை நிரப்புன்னு கேளுங்க. இப்பொழுதே நிரப்புவா, இப்பொழுதே உன்மேல் பரிசுத்த ஆவியை ஊற்றுவா. அந்நிய பாஷையின் வரத்தை பெற்றுக்கொள்ளுவா. கர்த்தர் உன்னை நிரப்புவா, கர்த்தர் உன்னை நிரப்புவா, கர்த்தர் உன்னை நிரப்புவா. ஓ fill them O Lord, fill them with the Spirit O Lord. பரிசுத்த ஆவியினால் இப்பொழுதே இப்பொழுதே தாகத்தோடு கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை வல்லமையாய் நிரப்ப, வல்லமையால் நிரப்ப, வல்லமையாய் அபிஷேகியோ. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. கர்த்தருடைய வல்லமை உண்மையில் வருகிறது. அதை உணர்கிறவர்கள் நல்ல ஆவியானவருக்கு கொடுங்க, ஆவியானவருக்கு விட்டு கொடுங்க. ஆவியானவர் உங்களை நடத்தும்படி, ஆவியானவர் இன்னும் இன்னும் நிரப்பும்படி, ஆவியானவர் தந்தருளுகிற அந்நிய பாஷைகளை பேசி. ஓ glory 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 glory. ரிவலபர பக்கபர அதுர கபர ரபா ஷலா ரிகதரா சித்தா ராஷா லாதுரி யாத்தரா பக்கபர அதலா. அந்நிய பாஷை பெற்றவர்கள் ஓ யாமல் அந்நிய பாஷை பேசுங்க. நல்ல விடுதலை வரும், நல்ல பக்தி விருத்தி வரும். ஆமென். glory 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 glory. உர கபர பக்கபர பக்கபல பரபதர பதிர பலபா ரிபலபர பஷிலா தின ஹசர பௌதரா சந்துனா ரிஃபலபர பக்கபர பஷல பௌதரா துனா ஹதரபா. ஆமென். ஹல்லேலூயா. இதுவரை மூழ்கி ஞான ஸ்நானம் எடுக்காத சகோதரா சகோதரி, இப்பமே வாய் திறந்து சொல்லு, இயேசுவே உடனே நான் ஞான ஸ்நானம் எடுப்பேன், எங்கள் போதகரிடத்திலே நான் பேசுவேன், நான் ஞான ஸ்நானம் பெறப்போகிறேன் என்று ஒரு வார்த்தை சொல்லி கர்த்தரிடத்திலே தீர்மானத்தோடு புறப்படு, தீர்மானத்தோடு புறப்படு. இன்றைக்கு ஆமென். இந்த கூட்டம் முடிந்தவன முதல் வேலையாய் உங்க பாஸ்டர்ட்ட பேசுங்க. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நான் எதை விட்டு விலகணும்
விடணுமோ அவர் இயேசுவுக்காக, இயேசுவின் ஐக்கியத்துக்காக, இயேசுவோடு ஒட்டி இருப்பதற்காக, என் ஜீவன் கிறிஸ்துவுடனே கூட பிதாவுக்குள் மறைக்கப்பட்டு இருப்பதற்காக இந்த உலகத்தில் நான் எதை விடணுமோ சொல்லும் விட்டு விடுகிறேன், சொல்லும் விட்டு விலகி விடுகிறேன். உங்க வசனத்தை படிக்கும் பொழுது எதை விட்டு விலகென்று சொல்லி இருக்கிறதோ அவைகளை விட்டு விலகி விடுகிறேன். எனக்கு நீங்க தான் வேண்டும் இயேசுவே, எனக்கு உங்க பரிசுத்தம் நிறைவாய் வேண்டும் இயேசுவே. இந்த உலகம் என்னை ஏமாற்றி போடும், அந்த உலகத்தோடு நான் கை கொடுக்கவே மாட்டேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Thank you Lord, thank you Lord, thank you Lord. ஆவியோடு உண்மையோடு ஆராதிக்கிற சபையிலே நீ சேர்ந்து கொள், ஆவியோடு உண்மையோடு ஆராதிக்கிற சபையில சேர்ந்து கொள். ஆவியானவருக்கு அளந்து அளந்து இடம் கொடுக்கிற சபைக்கு நீ போகாத. அந்த டைம் மட்டும் அந்நிய பாஷை பேசுங்க, இந்த டைம் அந்நிய பாஷை பேசாதீங்க. அப்படியெல்லாம் சொல்ற சபைக்கு நீ போய் எப்படி வளர போகிறாய்? அங்க போக வேண்டாம். ஆவியானவருக்கு முழு சுயாதீனம் கொடுக்கிற சபைக்கு போ, சத்தியத்தை மறைக்காமல் பேசுகிற சபைக்கு போ. சத்தியம் பைபிள் என்ன சொல்லுகிறதோ அதை மறைக்காமல் உபதேசிக்கிற, ஆவியினால் நிறைந்து உபதேசிக்கிற ஊழியக்காரரிடத்திலே போ. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென், ஆமென். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற எந்த சகோதரனோ சகோதரியும் சத்தியத்தை விட்டு பைபாஸ் பண்ணி வேற வழி கிடையாது பாருங்க. இயேசுவை விட்டு பைபாஸ் பண்ணி வேற வழி கிடையாது பாருங்க. ஆண்டவர் அறிவித்திருக்கிற சத்தியத்துக்கு நீ கீழ்ப்படி, நீ கீழ்ப்படி. அந்த பிரசங்கியாரோ இந்த பிரசங்கியாரோ உன்னை ஒரு பொழுதும் காப்பாற்ற முடியாது. இயேசுவாகிய வழி, இயேசுவாகிய சத்தியம், இயேசுவாகிய ஜீவன், அவர் மட்டுமே உன்னை காப்பாற்ற முடியும். அவரிடத்தில் வா, அவருடைய வழியில் நட, அவர் சொன்னதை படிச்சு பா, அவருடைய அப்போஸ்தலர் உரைத்ததை படித்து பா, அவர் நமக்கு எழுதித்தந்த வேத வசனத்துக்கு கீழ்ப்படி. Glory, hallelujah. Thank you Lord, hallelujah. Ola khaba shakara dona shantuna. Amen. Glory. ஒவ்வொருவரையும் புதுப்பியும் நாதா, புதிதான ஜீவனுள்ளவர்களாய் மாற்றும் அப்பா, பரிபூர்ண ஜீவனுள்ளவர்களாய் மாற்றும் அப்பா. சரீரத்திலும் மனதிலும் இருக்கிற எல்லா குற்றுயிர்களும் மாறி பரிபூர்ண ஜீவன் உண்டாகட்டப்பா. இம்மைக்குரிய மாத்திரம் அல்ல, நித்திய ஜீவனால் எங்களை நிரப்பும். எங்கள் ஜீவன் எப்பொழுதும் கிறிஸ்துவுடனே கூட தேவனுக்குள் மறைந்திருக்கிறது, மறைந்திருக்கிறது. ஆகாயத்தில் இயேசு வெளிப்படும் பொழுது நாங்களும் இயேசுவோடு வெளிப்படுவோம்.